இன்றைக்கு நான் கர்த்தருடைய வருகை குறித்த ஒரு சில வார்த்தைகள் மாத்திரம் உங்க முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு பொதுவாகவே உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது நம்முடைய வேதத்தை அதோடு நாம் இணைத்து பார்த்தால் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களும் இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அந்த காரியங்கள் ஒவ்வொன்றை எடுத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றும் இயேசுவின் வருகைக்கு அடையாளமாயிருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் தெரியல. இயேசு சீக்கிரம். பாஸ்டர் இது 2025 வருஷமா பேசிட்டு வரேன். அது பேசிட்டு வரட்டும், ஆனாலும் பரவாயில்லை. ஒரு சிலர் சொன்னாங்க 2000 இயேசு வர சொல்லி ஏன் வரல என்று கேட்டு நம்மளை அநேக தாக்குறது உண்டு, கிண்டல் பண்றது உண்டு. நான் அவங்களுக்கு சொல்றது, அந்த கிண்டல் பண்றவனை பார்த்து உனக்காக தான் இயேசு வெயிட்டிங் நிற்கிறாங்க. காரணம், ஒருவனாகலும் கெட்டு போகிறதுக்கு அவர் விரும்புறது இல்லை. மாம்சமான யாவரும் மேல ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லிதான் நமக்காக கர்த்தர் பொறுத்திருக்கிறார். நமக்காக கர்த்தர் பொறுத்திருக்கிறார். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த வருஷத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10ஆம் மாதம் முடிய போகுது. இந்த மாதத்துக்குள்ள இந்த கன்வென்ஷன் கூடுகை மூலமாக கிட்டத்தட்ட என்னோட மீட்டிங்கில் ரட்சிக்கப்பட்டு ஸ்நானப்படுவதற்கு அர்ப்பணித்து ஸ்நானப்பட்ட பிள்ளைகள் 2000க்கு கிட்ட நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கூட்டங்களிலும் அதிகமான பிள்ளைகள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபையோடு சேருகிறோம். என் கூட்டத்தில் சுகமளிக்கிறது மட்டுமல்ல, சபை பரிசுத்தம் அடைய வேண்டும், மக்கள் பக்தி விருத்தி அடைய வேண்டும், மக்கள் சரீர சுகம் அடைய வேண்டும், ஐஸ்வர்யம் அடைய வேண்டும். இவை எல்லாவற்றை பார்க்கலும் மக்கள் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். அதிலும் பெருசு பாபிகள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஸ்நானப்பட வேண்டும். இந்த தரிசனத்தோடு இந்த ஊழியம் செய்கிறதுனால அத்தனை காரியத்தையும் கர்த்தர் செய்து வருகிறார். ஆனபடி இன்றைக்கும் இங்கே ஒரு சிலர் மக்கள் நிச்சயமாக நம்ம கேட்ட 28 38 உங்களோட வருஷத்தை சொன்னீங்களே 39 பேர் இன்னைக்கு வேணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா உங்க கூட்டத்தை பார்த்தா எனக்கு அப்படி தெரியல. ஆனாலும் கர்த்தர் சிலரை இன்னைக்கு சந்திக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சிலரை சந்திக்க வல்லவராயிருக்கிறார். அப்படியானால் இந்த நாட்களில் கிறிஸ்தவர்கள் ஆயிருக்கிற அல்லது ரட்சிக்கப்பட்டு பாப்டிசம் எடுத்து ஒரு பரிசுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒரு தெளிவுள்ள மக்களாயிருக்க வேண்டும். நம்ம ஏதோ ஒரு சபைக்கு போறோம், ஏதோ ஒரு இடத்துல தண்ணியில முழுகிட்டோம், ஸ்நானப்பட்டோம், ஏதோ வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டு நகையெல்லாம் கலட்டி சர்ச்சுக்கு போனா பரலோகம் போகலாம் நினைச்சா முடியவே முடியாது. சத்திய வேதம் சொல்லுகிறது, கடைசி மட்டும் நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். கடைசி மட்டும் நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவார். அனுதினமும் நமக்கு ரட்சிப்பு தேவை, அனுதினமும் நமக்கு பரிசுத்தம் தேவை, அனுதினமும் நம்ம கழுகப்பட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும். வேதம் சொல்றது, பரிசுத்தமானவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். அநியாயம் செய்கிறவன் அவன் செய்யட்டும். ஆனா நம்ம அந்த கோஷ்டில் இல்லை. நம்ம பரிசுத்த ஜாதி, பரிசுத்த கூட்டம். நம்மை பொறுத்த ஆண்டவர் சொல்லுகிறது, உங்களை போல வேறொரு பரிசுத்த ஜாதி உலகத்தில் வேற இல்லை என்று சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த கூட்டத்தில் பரிசுத்தவான்களோடு கூடி தேவனுடைய மகிமைக்காக நம்ம அவருடைய சத்தியத்திலும் ஆத்மாவிலும் ஆராதிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தெய்வம் நமக்கு தந்திருக்கிறார். இதுக்கெல்லாம் நமக்கு யோக்கியதை இல்லை, நமக்கு தகுதி இல்லை. எங்கிலும் தேவன் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் இந்த வேதத்தை தொடுவதற்கோ இயேசுவை கூப்பிடுவதற்கோ எனக்கும் உங்களுக்கு யோக்கியதை இல்லை. கர்த்தர் நம்மை யோக்கியராக்கி தீர்த்திருக்கிறார். நல்ல சந்தோஷமா ராமேன்னு சொல்லுவோமா? அப்ப இந்த ராத்திரி நம்ம கேட்கிறதான வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, நான் ஆயத்தமா, நான் இனி என்ன செய்ய வேண்டும், அதற்கு என்னென்ன காரியங்கள் என்னோட வாழ்க்கையை நான் சீர்திருத்த வேண்டும் என்பதை நீங்க தான் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். இங்கே பார்க்கும் பொழுது இது ஒரு சூளையை போல எரிகிற நாள் வரும் என்று சொல்லுகிறது. அன்னைக்கு நோவாவின் காலத்தில் தேவன் செலுத்தினால் இந்த பூமி முழுவதையும் அழித்தது. வெறும் 8 பேர்கள் மட்டும்தாமே இந்த உலகத்தில் மனிதனாக உயிரோடு தப்புவித்தன. மற்ற அத்தனை மக்களும் இந்த உலகத்தினும் மாண்டு போனது நமக்கு நல்லா தெரியும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் மனிதனை படைக்கும் பொழுது அவனை ஆவி, ஆத்மா, சரீரம் இவ்விதமாக மனிதனை படைத்திருக்கிறார். இந்த மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா தேவனுக்குரியது, தேவனுக்குரியது. அது பரலோகம் போக வேண்டியது. ஆனால் தேவன் மனிதனை அப்படி படைத்தாலும்
ஆதாம் ஏவாள் இருவரும் பாபம் இல்லாம வாழ்ந்த காலகட்டத்திலே அனுதினமும் குளிர்ச்சியான நேரத்தில் சாயங்கால வேளையில ஆண்டவர் ஏதேனுக்கு வந்து இருவர் மூவருமாக சேர்ந்து நடனம் ஆடி தேவனை மகிழ்ந்து சந்தோஷித்து ஆராதித்து ஒரு சொர்க்க சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது மூன்றாமன் ஒருவன் அந்த இடத்தில் வந்து சாத்தான் வஞ்சிக்கிறவனாக பிசாசின் பாம்பின் வேஷத்தை போட்டுக்கொண்டு ஏவாளை வஞ்சித்து பாவம் செய்த நிமித்தமாகவே பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற சத்தியம் நிவர்த்தி ஆகும்படி அது நிமித்தம் மரணம் பூமியில் உண்டாயிற்று, பாவம் பூமியில் உண்டாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னபடி ஆதாமின் நிமித்தமாய் உண்டான பாவம் உலகம் முழுவதும் பற்றி பிடிக்க ஆரம்பித்தது. உலகம் முழுவதும் உள்ள ஆணு பெண் வித்தியாசம் இல்லாம பாவத்தில் முழுகி மாண்டு அழிந்து போகும் பொழுது அந்த காலகட்டத்தில் பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் மக்களுடைய பாவத்தின் பிராயச்சித்தத்துக்காக ஆடு மாடு புறாக்கள் இவைகளை எல்லாம் பலி கொடுத்து அந்த இரத்தத்தினால மக்களுடைய பாவ மன்னிப்புக்கான முயற்சிகள் எடுத்து வந்தோம். ஆடுகளும் மாடுகளும் பறவைகளும் சாகிறதை அன்றி மக்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செகண்ட் டைம் நோவாவை அனுப்பி 120 ஆண்டு காலம் இந்த உலகம் முழுவதும் நோவா ஆண்டவருடைய சத்தியத்தை சொன்னார். என்ன சத்தியம்? மழை பெய்ய போவது, உலகம் அழிய போவது, மனம் திரும்புங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவனும் அது கேட்கவில்லை, ஒருவனும் அது காதில் எடுத்துக்கொள்ளவில்லை, ஒருவனும் அதுக்கு கனமோ மரியாதையோ செலுத்தாதபடி நோவாவை அசட்டை செய்தார். ஆனால் அதை பிரசங்கித்த நோவா 120 ஆண்டுகள் ஊழியம் செய்தாலும் கர்த்தர் அவனையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாத்தார். மறுபடியும் நோவாவின் நிமித்தமாக மறுபடியும் மக்கள் பூமியிலே பெருக ஆரம்பித்தது. பூமியிலே மக்கள் பெருக பெருக பாவமும் பெருக ஆரம்பித்தது. பிதாவாகிய தேவன் கண்டார், ஆட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ அல்லது மாட்டு ரத்தமோ பன்னி ரத்தமோ இந்த மனிதன் கொடுத்தவருடைய பாவத்தை மன்னிக்க முடியாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு நமக்கு தந்தருளினார். இயேசு கிறிஸ்து அநேகர் என்ன சொல்லுகிறார்கள்? டிசம்பர் மாசம் 25ஆம் தேதி இயேசு மாட்டுக்கொட்டாவில் பிறந்தார்னு சொல்லிதான் இன்னைக்கு நம்ம ஊர்ல கிறிஸ்துமஸ் என்று சொல்லி ரொம்ப கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நான் வைத்திருக்கிற வேத புத்தகத்தில் இதுவரைக்கும் இயேசு டிசம்பர் 25ஆம் தேதி பிறந்தார் என்றும் மாட்டுக்கொட்டாவில் பிறந்தார் என்றும் நான் படிக்கவில்லை. நீங்கள் படித்திருந்தால் எனக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டாங்க. மேடையிலும் சரி சர்ச்சுக்குள்ளேயும் சரி எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. அப்படியான கிறிஸ்துமஸுக்கு என்ன பண்ணணும் அது எனக்கு தெரியாது. ஆமீன். எனக்கு தெரியாது. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் பாஸ்டர். உங்க பிள்ளைக்கு பிறந்த நாள் இருக்குது என்று வைத்து கொள்ள, பிள்ளைக்கோ பேரப்பிள்ளைக்கோ, பேரப்பிள்ளை உண்டா? உண்டு. அந்த பிறந்த நாளுக்கு கேக்கு வெட்டி கொண்டாடுறது யாரு தான் கொண்டாடுவாங்க? அதுக்கு இம்பார்ட்டன் யாரு கொடுப்பாங்க? பெற்றோர் கொடுப்பாங்க. கரெக்டான பதில். ஒரு கைதட்டு தட்டலாமா? யாரு கொடுப்பாங்க? பெற்றோர் கொடுப்பாங்க. அப்படியானா இயேசுவின் பிறந்த நாளுக்கு யாரு தான் கேக் வெட்டி கொண்டாடணும்? நீங்க சொல்லுங்க பாஸ்டர். இயேசுவின் பிறந்த நாளுக்கு யாரு தான் கேக் வெட்டி கொண்டாடணும்? சத்தமா சொல்லுவாங்களே, தைரியம். நான் இருக்கிறேன்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரு தான் கொண்டாடணும் பாஸ்டர்? சொல்லுங்களேன். ஜோசேப்பு மரியாளும் அவங்க தான் கொண்டாடணும். பைபிள் எங்கேயாகலும் ஜோசேப்பு மரியாளும் பெலூன் கட்டி கேக்கு வெட்டி பிள்ளையோட பர்த்டே கொண்டாட நீங்க பார்த்திருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுங்க. பார்த்திருக்கிறீங்களா? நீங்க பார்த்திருக்கிறீங்களா? நீங்க பார்த்திருக்கிறீங்களா? அப்ப ஏன் நீங்க டிசம்பர்ல இப்படி பண்றீங்க? அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இல்லாத ஒரு அக்கறை உங்களுக்கான்னு கேட்கிறேன். யாருமே இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடின சரித்திரம் வேதத்தில் எங்குமே இல்லை. ஏன் என்று கேட்டால் வேதம் படித்தவனுக்கு தெரியும் ஆதியிலே அவர் இருந்தார். எப்படி இருந்தாரா? வார்த்தையா இருந்தார். எங்க இருந்தாரா? தேவனிடத்தில் இருந்தார். வேதத்தில் படிச்சிருக்கிறீங்களா? யோவான் 1ஆம் அதிகாரத்தில் தெரியுமே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தான் மரியாளின் கர்ப்பத்திலே உற்பத்தியாகி நமக்கு ஒரு இரட்சகராக இயேசு இந்த பூமியிலே பிறந்தார். அவர் பாதியிலே வந்த தெய்வம் அல்ல, பாதியிலே வந்த தெய்வம் அல்ல. டிசம்பர் 25ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு எந்த அத்தாட்சியும் கிடையாது. அவர் பிறந்தது உண்மைதான். ஆனா டிசம்பர் 25 பிறந்த மாதிரி பைபிளில் எங்குமே இதுவரைக்கும் நீங்கள் பார்க்க முடியாது. மாட்டுக்கொட்டாவில் பிறந்தார் என்று பைபிள் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். சத்திரத்தில் இடம் கிடைக்காததுனால
பிள்ளையிலே சீலையிலே சுத்தி எங்க படுக்க வைத்திருக்கிறாரா? மாட்டுக்கொட்டாவின் முன்னணியிலே படுக்க வைத்திருக்கிறாரா? பிள்ளை பிரசவ தியேட்டர்ல பிறந்தது, அங்க படுக்க வைக்க மாட்டாங்க. பிறந்த உடனே கொஞ்ச நேரத்துக்குள்ளதை சுத்தம் பண்ணி வெளியே கொண்டு வந்து பெற்றோரை காண்பித்து அதை எங்க படுக்க வைக்கணும் அங்க கொண்டு படுக்க வைப்பாங்க. அதே போல இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தார்? ஒவ்வொரு சத்திரத்திலும் கேட்டு பார்க்கிறோம், ஒருவனை இடம் கொடுக்கவில்லை. எங்க பிறந்தார் யாருக்கும் தெரியல. கடைசி படுக்க வைக்கிறதுக்கு இடம் இல்லாததுனால பிள்ளை எங்க படுக்க வச்சிருக்கிறாங்க? மாட்டு தொழுவத்தின் முன்னணியிலே படுக்க வைத்திருக்கிறார். கந்தையிலே சுத்தன சாமி கந்தசாமி, முன்னணியிலே படுக்க வைத்த சாமி முனுசாமி, அவரு தான் இயேசு சாமி. என்னடா ஒரு மாதிரி பாக்குறீங்க? கந்தசாமியும் முனுசாமி இயேசுவுக்கு அப்படியா? உண்மையிலே கந்தையிலே சுத்தன சாமி கந்தசாமி, முன்னணியிலே படுக்க வைத்த சாமி யாரு? முனுசாமி. அவர் தான். சத்தமா சொல்ல, எங்க வேணுமா போய் சொல்ல, அடி வாங்கினா வாங்கிட்டு வா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதான் உண்மை, இதான் சத்தியம். ஆனபடினால 25ஆம் தேதி என்று சொல்லி இன்னைக்கு நம்ம உலகத்தில், அது உங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோடிகள் செலவழிக்கிறார்கள். ஏதோ ஒரு மாதத்திலே ஒரு வாரமோ அல்ல 30 நாளோ எரிய வேண்டிய ஸ்டார் அல்ல. நம்ம கடைசி மற்றும் இருளில் கிடக்கிற மக்களுக்கு வெளிச்சம் காட்ட வேண்டிய ஸ்டார்கள் தான் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறோம். நீங்கள் சர்ச்சுக்குள்ளே அமர்ந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை இந்த பூமிக்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். கர்த்தர் இந்த பூமிக்கு உங்களை சாரமுள்ள உப்பாக வைத்திருக்கிறார். கர்த்தர் இந்த பூமிக்கு உங்களை வாசனை உள்ள தைலமாக வைத்திருக்கிறார். உங்களை பார்க்கிறவர் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். உங்களை கற்றுக்கொள்ளுகிறவர் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கிறிஸ்துவின் சாயலில் நீங்கள் நானும் மாற வேண்டும். பேதுரு ஒரு சில காலம் இயேசுவோடு கூட இருந்தாரு. அவனை பார்க்கிறவங்க எல்லாம் சொல்ற, இவன் மூக்கு பார்த்தா, இவன் மூஞ்சி பார்த்தா, இவன் பேசி பார்த்தா, இவன் யாரு மாதிரி இருக்கிறான் சொல்லுங்களேன். இயேசுவே போல இருக்கேன்னு சொல்றான். 3.5 வருஷம் தான் கூட இருந்திருக்கிறான். நம்ம 40 வருஷம் இருந்தோம். இன்னும் நம்ம காதோ மூக்கோ கண்ணோ இயேசு மாதிரி இல்லை. நம்ம நடைய இயேசு மாதிரி இல்லை. நம்முடைய உடைய இயேசு மாதிரி இல்லை. ஆனால் அவன் 3 ஆண்டுகளுக்குள்ள அவன் நட மாறினது, அவனுடைய குரல் மாறினது, அவன் பேச்சு மாறினது, அவன் தோற்றம் மாறுது. உலக மக்கள் சொல்லுகிறார், இவனை பார்த்தால் இவன் யாரை போல் இருக்குது? இயேசுவை போல இருக்குது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அதனால வேதம் சொல்றது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை. ஆமா, எங்க சர்ச்சில் எல்லாம் நீங்க கிறிஸ்துமஸ் ஆராதனை பார்க்கவே முடியாது. அதுக்கு நின்று நாங்கள் ஒரு பறக்கும் படையை வைத்திருக்கிறோம். எங்க சர்ச்சில் ஒரு பெரிய டீம் பறக்கும் படை உண்டு. அவர்கள் போய் எல்லா ஏரியா விசிட்டிங் எனக்கு சொல்லுவாங்க, போட்டோ எடுத்துட்டு வருவாங்க. எங்கேயாவது அவனோட விசுவாசம் ஒரு ஸ்டார் தூங்கி இருந்தா தொலைஞ்சு அவன் கதை. அதோடு அவனுக்கு பாட கட்டி அனுப்பிடுவேன். நாங்க திருப்பி சர்ச்சுக்குள்ள ஏத்த மாட்டேன். நமக்கு என்ன சத்தியம் தெய்வம் சொல்றேனோ, இந்த சத்தியம் தான் நம்மளை பரலோகத்தில் கொண்டு போகும். இந்த சத்தியம் தான் நமக்கு தேவன் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த சத்தியம் தான் சபைக்குள்ளே போதிக்கணும். இந்த சத்தியத்தை தான் நீங்க கையாளணும். இந்த சத்தியத்துக்காக நீங்க வாழணும். இதுதான் கர்த்தர் செய்யற காரியம். நாளைக்கு என்ன விசேஷம் நம்ம நாட்டில்? தீபாவளி. தீபாவளி இங்கெல்லாம் பட்டாசு சத்தம் நான் கேட்கல, கூட்டத்தை நான் பார்க்கல. சென்னைக்கு வாங்க, எங்களால் ஒரு வாரத்துக்கு படுக்கவே முடியாது. அப்படி புகைக்காடா மாறு. கோடி பணங்கள் எரிந்து சாம்பல் ஆகுது. எத்தனை ஆம்புலன்ஸ் பறக்குது, எத்தனை பேர் கரிந்து சாம்பல் ஆகுது, எத்தனை பேர் காயப்படுது. அதோட பேரு பாருங்க, தீபாவளி சொன்னா அது அப்படி அல்ல, தீவாவலி. நான் சொல்ற தமிழ் விளங்குதா? தீவாவலி உள்ளத எவனோ ஒருத்தன் தீபாவளின்னு மாத்திட்டாங்க. மாப்பிள்ள சூப்பரா இருக்குது. சோத்திரம், கர்த்தருக்கு சோத்திரம். எத்தனை பேர் சாகுறாங்க, எத்தனை பட்டாசு கடை எரியுது, எத்தனை கோடிகள் நாசமாகுது. என்ன லாபம்? ஆனா நம்ம கையடிச்சு பாட்டு பாடுற பாத்தீங்களா, அதான் மகிமை, அதான் சந்தோஷம். நம்ம ஒருமித்து கர்த்தரை மகிமைப்படுத்துற பாருங்களேன். 2 3 பேர் நாமத்தில் எங்க கூடுகிறேனோ அங்கே நம்முடைய கர்த்தர் இறங்கி வருகிறார். அது சிறைச்சாலை ஆகிக் கொள்ளட்டும், அது நெருப்பாய் கொள்ளட்டும், சிங்ககபி ஆகிக் கொள்ளட்டும், அது எந்த இடத்தில் ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் இறங்கி வருகிறார். அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையும் சத்தியமும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது உலகத்தானே போல உலக வேஷம் நீங்கள் போடக்கூடாது. நம்ம உலகத்தார் அல்ல, உலகத்தின் கர்த்தர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். அந்த சிந்தை, அந்த தெளிவு இந்த நாட்களில் நம்முடைய சபைகளுக்கு நம்ம தெரியப்படுத்த வேண்டும். ஏதோ வயிற்று வலிக்காக, தலைவலிக்காக, குழந்தைக்காக, வேலைக்காக, கேன்சருக்காக, சுகத்துக்காக இயேசுவை தேடாதுங்க. அது கர்த்தர் கொடுப்பார், ஆட்டோமேட்டிக்கா கொடுத்தார். என் பாதபடியில் வருகிற ஒருவனே நான் என்ன செய்வதில்லை, புறம்பே தள்ளுவது கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவரை தேடி வந்தால் அவர் நிச்சயம் விடுதலை கொடுப்பாராக. நம்பலாமா? இயேசு செய்வாராம். இங்க என்ன சொல்லுகிறது? இதோ என்ன நாள் வருது?
சூளையை போல எரிகிற ஒரு நாள் வருது. அப்பொழுது அகங்காரிகள் யாவரும், அக்கிரமம் செய்கிற யாவரும், இதுல எந்த ஜாதி எந்த மதம், ஆணு பெண்ணு, கிறிஸ்தவன் கிறிஸ்துவ அறியாதவன், ரட்சிக்கப்படுவதன் ரட்சிக்கப்படாதவன் ஒன்றுமே இல்லை. யார் இவங்க? ரட்சிக்கப்படுறவன் அக்கிரமம் செய்கிறது இல்லையா, அநியாயம் செய்கிறது இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ மக்கள் செய்ய மாட்டாங்க. அப்பொழுது அக்கிரமம் செய்கிற யாவரும், அகங்காரிகள் யாவரும் துரும்பாயிருப்பார்கள். நீ எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கோஷ்டியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், கர்த்தர் சொல்லுகிறார், அந்த நாளில் நீ எப்படி இருப்ப? துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். அவர்களை என்ன செய்யும்? நோவாவின் காலத்திலே கொஞ்ச நேரம் நீஞ்சல் அடிக்க முடிஞ்சவன் நீஞ்சல் அடித்தார். சரி, மரத்தில் ஏறலாம், மரத்தில் ஏறினான். ஆனா எல்லாமே மாண்டு போய், ஆனாலும் கொஞ்ச நேரம் அவருக்கு எப்படியோ தப்பிக்கலாம். நெருப்பு அப்படி அல்ல. சோதோமை பாருங்க, ஒரு நொடி பொழுது நேரத்துக்குள்ள சோதோம் சாம்பலானது. அதே சோதோமுக்கு அழிவுதான் நினைவைக்கு வந்தது. ஆனா நினைவை மக்கள் அறிந்த சத்தியத்துக்கு தங்களை அர்ப்பணித்தார். என்ன சத்தியம் அங்கே பிரசங்கித்தது? 40 நாட்களுக்குள்ள நினைவை அழிய போகுது. எத்தனை நாட்களுக்குள்ள? 40 நாட்களுக்குள்ள. இதான் பிரசங்கம், வேற எதுவுமே இல்லை. கேன்சர் உள்ளவங்க வாங்க, குழந்தை இல்லாதவங்க வாங்க, வேலை இல்லாத கேட்சி கிடையாது. 40 நாள் நினைவை பட்டணம் அழிய போகுது. இதுதான் செய்தி. 3 நாள் பிரசங்கம், ஒரு நாள் தான் கொடுத்தாங்க. ஒரே நாளில மக்கள் மனம் திரும்ப ஆரம்பித்தார். மக்கள் எல்லோரும் தங்களை தாழ்த்தி குடியாமலும் புசியாமலும் ரெட்டுடுத்தி சாம்பலிலே படுத்து கிடந்தாராம். ஆடுகள் மாடுகள் பறவைகள் அங்கே உள்ள எந்த ஜீவராசிகளுக்கும் ஆகாரம் கொடுக்கவில்லை. ராஜ கட்டளை என்னது? இந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் ஆமீன் ரெட்டுடுக்க வேண்டும், சாம்பலில் படுக்க வேண்டும். நம்ம பாவம் செய்திருக்கிறோம், அவர் நம்மளை மன்னிப்பாரா மன்னிக்க வேண்டாரா யாருக்கு தெரியும் என்று சொல்லி ராஜா கட்டளை கொடுத்து ராஜ வஸ்திரத்தை உரிந்து அவர் ரெட்டுடுத்தி அவர் சாம்பலை போய் படுத்து கிடந்து ஒட்டுமொத்த மக்களும் அழுது புலம்பின பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, இவருடைய கிரியைகளை நான் பார்த்து நான் மனஸ்தாபப்படுகிறேன். நினைவிலே ஒரு குழந்தைக்கும் சேதம் இல்லாம நினைவையே கர்த்தர் தப்புவித்தார். நினைவுக்கு போனது ஒரு மனுஷன், ஆனால் சோதோமுக்கு போனது தேவனுடைய தூதர்கள். மனுஷனை காட்டிலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப பிரதானமான ஆமீன் தூதர்களே கர்த்தர் ஆமீன் அந்த சோதோமுக்கு அனுப்பினாங்க. சோதோமுக்கு அனுப்பும் பொழுது ஒரு குடும்பம் மட்டும்தான் அது அனுசரித்தது, அதுதான் லோத்தின் குடும்பம். அதிலும் அவருடைய மனைவி கைவிடப்பட்டு போச்சு. கர்த்தருக்கு சோதரம் மற்ற ஒட்டுமொத்த ஜனங்களையும் அக்னியின் கந்தவும் இறங்கி சோதோமை அழித்தது. யாரும் சோதோமில் தப்புவிக்க முடியல. ஒரு ஜீவனும் அந்த சோதோமில் தப்புவிக்க முடியல. அந்த நிலைமை இப்ப நமக்கு வரப்போகுது. சோதோமுக்கு வந்தது நமக்கு வரப்போகுது. சோதோமுக்கு வந்தது நமக்கு வரப்போகுது. ஆனா இது வருகிறதுக்கு முன்னவே மணவாளன் இயேசு பூமிக்கு வருவார். இப்ப 666 என்ற நம்பர் இந்தியாவுக்கே வந்தது. உலகம் பல நாடுகள் அதை ஆமீன் அங்கீகரித்தது, எல்லாரும் ஏற்றெடுத்தது, எல்லாருடைய சரீரத்திலும் அது பதித்தது. இப்ப இந்தியாவுக்குள்ளே நுழைந்து விட்டது. ஆக்சுவலா 666 எப்ப வரணும்? இயேசுவின் வருகைக்கு பிற்பாடுதான் வரணும். அப்ப 666 என்ன காட்டுது? இயேசு வருகிறார், சபை எழும்பி ஆயத்தமாகுங்கள். ஒவ்வொரு சம்பவம் என்ன கோவி சொல்லுகிறது? ஆயத்தப்படுங்கள், இயேசு வருகிறார். ஒலிவு மலையில் தான் இயேசு கால் வைக்க வேண்டும். ஒலிவு மலை கதி இன்னைக்கு என்ன? அது ரெண்டாக பிளர்க்கப்பட்டு எந்த நேரத்திலும் அது கீழே விழுகிற நிலைமைக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. சத்திய வேதம் என்ன சொல்றதோ அது அப்படியே இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு வருகிறார். இப்ப சமீபத்தில் வான ஆராய்ச்சியாளர்கள் வானத்தை ஆமீன் அண்ணாந்து பார்த்து அதனுடைய சரியான காரியங்கள் எல்லாம் முடித்தவங்க சொல்றாங்க, மத்திய வானம் முழுவதும் எந்த ஸ்டாரும் கிடையாது, காலியா கிடக்குதா. மத்திய ஆகாயத்தில் இயேசு வெளிப்பட போகிறார். வானம் ஆயத்தமா இருக்குது, ஒலிவமலை ஆயத்தமா இருக்குது. இன்றைக்கு எத்தனையோ காரியங்கள் ஆயத்தமா இருக்கிறது. சபை ஆயத்தமா? ஹலோ, சபை ஆயத்தமா? என்னோடு கூட இருக்கிற போதகர்களுக்கு நான் கேட்கிறது, கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்த சபை, உங்கள் கை கொடுத்திருக்கிற ஆத்துமாக்கள், அந்த விலையை மதிப்பிட முடியாத விலையேறப்பட்ட முத்துக்கள், பரலோகம் கொண்டு செல்ல தகுதிப்படுத்துகிற ஊழியம் உங்களுக்கு இருக்கிறதா? முதல்ல பாருங்க. சபை ஆயத்தமாகணும். சபைக்கு விழிப்பு வேணும், சபைக்கு பரிசுத்தம் வேணும், சபை பக்தி விருத்தி அடையணும், சபை கரை திரையற்ற பரிசுத்த மணவாட்டி சபையாய் எழும்ப வேண்டும். காரணம், வருகிறது மணவாளன் இயேசு. அவர் தூய்மையானவர், அவர் ராஜாவாய் வரல, மணவாளனாய் வருகிறார்.
எதுக்கு வருகிறார்? தன் மணவாட்டி காந்தையை சேர்த்துக் கொள்வதற்காக வருகிறார். ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண நாள் நெருங்கி விட்டது. எடுத்து வாசிக்க வேண்டாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் இப்ப படிக்க வேண்டாம். வீட்டிலே போய் படித்து பார்க்கும் பொழுது அங்க 2 விருந்து நீங்கள் பார்க்க முடியும். 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நினைக்கிற கர்த்தருக்கு சோதரம் 2 விருந்து பார்க்க முடியும். ஒரு விருந்து வானத்தில் பறக்கிற சகல பறவைகளையும் கூப்பிடுகிறார்கள். கழுகிலிருந்து காக்கையிலிருந்து வானத்தில் பறக்கிற சகல பறவைகளையும் அங்க விருந்துக்காக அழைக்கிறார். அவங்களுக்கு கொடுக்கிற விருந்து என்ன? ராஜாக்கள், பிரபுக்கள், குதிரைகள் மேல் ஏறி வருகிற பெரும் தலைகளுடைய மாம்சத்தை தின்னுவதற்காக பறவைகளுக்கு அழைப்பு கொடுக்கிறார். இது ஒரு விருந்து. அடுத்த ஒரு விருந்து நீங்க பார்க்கிறது ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண நாள். இப்ப சபை அறிய வேண்டியது, நீங்கள் அந்த பறவைக்காக அழைத்த விருந்துக்கு போக போறீங்களா, இல்ல ஆட்டுக்குட்டி அவனுடைய கல்யாணத்துக்கு நீங்க போக போறீங்களா? நீங்க தான் முடிவெடுக்க வேண்டும். ஆனா இன்னும் ஒரு ரகசியம், ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்துக்கு நீங்களும் நானும் விருந்தாளிகள் அல்ல, மணவாட்டியாக போகிறார். ஆமீன் அல்லேலூயா. நல்லா சொல்லணும். பாஸ்டர்ஸ் கொஞ்சம் நல்ல மத்தியானம் சாப்பிட்டுருப்பீங்க, என்னை தவிர எல்லாரும் சாப்பிட்டுருப்பீங்க. நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பதான் எனக்கு ஒரு சந்தோஷம். நான் சொல்றது கர்த்தருக்கு அங்க போகும். ஆமீன் ஆமீன். சீஃப் பாஸ்டர், அந்த பாஸ்டர், இந்த பாஸ்டர் எல்லாம் ஒரே மாதிரி தான். எல்லாம் ஒரே மாதிரி தான் அங்க போறோம். யாருக்கு எந்த வித்தியாசம் இல்லை. எல்லாம் அவனின் நியாய தீர்ப்பு லைன் கட்டி நின்றுதான் ஆக வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. நான் தான் இந்த ஆலயத்தை கட்டி கொடுத்து அங்க நில்லடான்னு சொல்லுவேன். நான் பேயை துரத்தினேன், பூதங்களை துரத்தினேன், கேன்சர் சுகமாக்கினேன், அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தேன்னு சொல்லி தள்ளிட்டு முன்னே போனா, நான் உன்னை அறியேன், அக்கிரமக்கார என்னை விட்டு அகன்று போங்கள். எந்த காரியம் அங்க செல்லாது லைன் கட்டி நின்று கர்த்தருக்கு சோதரன் நியாய தீர்ப்பு நேரத்தில் ஒரு ஆட்டிடையன் ஆடு மேய்க்கிற மேய்ப்பன் செம்மறியாட்டையும் வெள்ளாட்டையும் பிரிக்கிறது போல நம்மை பிரிப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்படி நம்மை பிரிக்கும் பொழுது அவருடைய வலது பார்சத்தில் நிற்கிற செம்மறியாடுகளாக மாறினால் நம்ம பரலோகம் போகலாம். வெள்ளாடுகளாக மாறி இடது பக்கம் நின்றால் அக்கினி கடலில் நம்மளை தள்ளப்படுவார்கள். அது வேதம் சொல்லுது, அந்த அக்கினி அணையாது, அந்த புழு சாகவே சாகாது. இங்கே நம்ம கொஞ்ச நேரத்துக்குள்ள மரிக்கலாம். நமக்கு கொஞ்ச நேரத்துக்குள்ள மரிக்கிறதுக்குள்ள எல்லா முகாந்தரங்களும் வீட்டுக்குள்ள இருக்குது. எப்படி வேணே சாகலாம். ஆனால் மரித்த பிற்பாடு ஒரு மனிதனுடைய ஆத்மா எங்க போகுது? ஒன்னு பாதாளம் போகும், இல்லாவிட்டா வேலை பரதீசுக்கு போகும். இந்த 2 இடத்தில் ஒரு இடத்தில் போக வேண்டுமானால் நீங்க இப்பளே அதுக்கு தீர்மானம் எடுக்க வேண்டும். நான் இன்னைக்கு மரித்தால் அல்லது என்னோட வாழ்க்கை எனக்கு முடிந்தால் என் ஆத்மா எங்க போகுது, அதை குறித்து நீங்க கலந்து பேசி இருக்கிறீங்களா? குடும்பத்திலே புருஷன் மனைவி உட்கார்ந்து கலந்து பேசி இருக்கிறீங்களா? சபையின் கமிட்டி உட்கார்ந்து கலந்து பேசி இருக்கிறீங்களா? போதகர் விசுவாசிகளும் கலந்து பேசி இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஜீவன் போனால் என் ஆத்மா எங்க போகும்? இது ஒரு பெரிய சோத்தியம், பெரிய கொஸ்டியன், பெரிய ஒரு கேள்வி. இதுக்கு நீங்கள் விடை சொல்லிதான் ஆக வேண்டும். மற்ற பாருங்க, மிருகங்கள் பறவைகளுக்கு ஆத்மா இல்லை, அது சத்து மண்ணோடு போயிடும். ஆனா மனுஷன் இந்த மண்போடி மட்டும்தான் மண்ணுக்கு போகும். ஆதாமே நீ மண்ணிலிருந்து எடுத்தபடியால் மண்ணுக்கே திரும்புவாய். இது உப்பு போட்டு காய வைக்க முடியாது. மீன் காரிகளை பாருங்க, மீன் விற்க முடியாம அது அப்படியே தேம்பி வந்தால் மறுபடியும் அவங்க உப்பு போட்டதை காய வைப்பாங்க. மீன் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்றால் கருவாடு 120 ரூபாய்க்கு விற்பாங்க. கருவாட்டுக்கு தான் விலை. ஒரு மனுஷன் செத்து போன பிற்பாடு அவனுடைய டெட் பாடி ஒரு உருக்காலிலே கொண்டு உருக்கி எடுத்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கிட்டத்தட்ட ஆமீன் ஆமீன் 100 ரூபாய் 90 பைசா சரக்கு தான் நம்ம உடம்பில் இருக்குது. செத்த பிற்பாடு 100 ரூபாய் 90 பைசா. இப்ப சொல்றேன், நான் தான் எம்எல்ஏ, நான் தான் தலைவர், நான் பெரிய ஆபீசர், நான் பெரிய கோடீஸ்வரன், நான் தான் பெரிய தாதா, என்னை தாண்டி ஒருத்தன் ஊருக்குள்ள வர முடியாது சொல்லலாம். ஜீவன் போன பிற்பாடு நீ பூத உடல். ஆமென். ஜீவன் போன பிற்பாடு பூத உடல். பன்னி சத்தா தொடலாம், மாடு சத்தா தொடலாம், நாய் சத்தா தொடலாம், குளிக்க வேண்டாம். ஆனா சத்த வீட்டில் போயிட்டு வந்தா எல்லாரும் குளிக்கிறாங்க. எவ்வளவு சென்றி, எவ்வளவு பவுடர், எவ்வளவு சோப்பு நம்ம போட்டு என்ன மாதிரி ஜிலுக்கு நம்ம உடுக்கிறோம். ஆனாலும் சத்த பிற்பாடு நாட்டம் அடிக்கிற பூத உடல். அது உப்பு போட்டு காய வைக்க முடியாது. அது கரக்காசுக்கு விலை இல்லை. அது சீக்கிரமாய் புதைக்க வேண்டும். நாட்டம் அடிக்கிற புணம். ஆனால் உனக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா, அதனுடைய கரையம் யாராலையும் நிர்ணயிக்க முடியாது. ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது அவன் ஆத்மாவோட விலை இந்த உலகம் முழுவதையும் வித்தாலும் ஒரு ஆத்மாவை வாங்க முடியாது. அவ்வளவு விலை மதிப்பிட முடியாததாம் இங்கே நாம் அமர்ந்திருக்கிற ஆத்மாக்கள். நம்முடைய சரீரத்துக்கு அல்ல விலை, நம்முடைய உள்ளான மனுஷன் ஆத்மாவுக்கு தான் விலை.
அதுக்கு தான் தாவீது கேட்கிறேன், ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? ஹல்லேலூயா. ஆத்துமாவை அனுதினம் எடுத்து பார்க்கணும். கேட்கிறா, வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்பதை என்ன சற்று ஆராய்ந்து பாரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆத்துமாவை உயர்த்தி, ஆத்துமாவை அலசி, ஆத்துமாவை விசாரிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கும் உங்களுக்கும் இருக்குது. நம்முடைய சரீரத்தை எப்படி சேஃப்டி பண்றேனோ அதிலும் மேலாகவே ஆத்துமாவை நீங்கள் பத்திரப்படுத்த வேண்டும். அப்போ இந்த பரலோகம் போவதற்கு இயேசு சொன்னது, நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாயிருக்கிறேன், என்னிலூடி அல்லாம ஒருவனும் பிதாவினிடத்துக்கு போக முடியாது. இயேசு நமக்கு வழியாக வந்தார், நமக்கு வழிகாட்டியாக வந்தார். நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு செல்லுகிற ஒரு நல்ல பாதையாக இயேசு நமக்கு காட்சி அளித்திருக்கிறார். அந்த இயேசுவிலூட தான் நாம் எங்க போக முடியும்? பரலோகம். அந்த பரலோகம் போக வேண்டுமானால் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் என்ன பண்ண வேண்டும்? பிறக்க வேண்டும். இரண்டாவது ஒரு பிறவி. ஒரு மனுஷனுக்கு 2 பிறவி உண்டு, 2 திருமணம் உண்டு, 2 மரணம் உண்டு. ஆமீன். ஒரு மனுஷனுக்கு, எனக்கு பாருங்க, நான் மனுஷனா பிறந்ததுனால எனக்கு 2 பிறவி, எனக்கு 2 திருமணம், எனக்கு 2 மரணம். 2 திருமணம் சொன்னப்ப சில முகம் எல்லாம் கொஞ்சம் தெளிவா தெரியுது. பழசை தள்ளிடலாம், ஸ்டெப்னியை வைக்கலாம் சொல்லி ஆசைப்படுற போல எனக்கு தெரியல. நான் சொல்றது கவனிக்கணும். தாவீது சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். எந்த ஒரு சிசுவும், எந்த ஒரு குழந்தையும் ஒரு பெண்ணின் கருவிலே உருவாகிறது பாவத்தில் தான். அந்த பிள்ளை பூமியில் பிறக்கிறது பாவியாக தான். நீ பெரிய தீர்க்கதரிசியா இருக்கலாம், பெரிய பரிசுத்தவானாயிருக்கலாம், உன் பொண்டாட்டி பெரிய பரிசுத்தவாட்டியாயிருக்கலாம், கள்ளம் கபடம் தெரியாம உத்தமன் உத்தமையாய் வாழ்ந்திருக்கலாம். ஆனாலும் உனக்கு பிறக்கிற பிள்ளை பாவியாக தான் பிறக்கிறார். ஆமென். பாவியாக தான் பிறக்கிறாங்க. அதான் தாவீது சொல்றேன், தாய் என்ன பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். ஹல்லேலூயா. அப்ப அந்த பாவியாய் பிறந்தவன் 90ஆம் நாளிலே கொண்டு வந்து பிள்ளைகளுக்கு தழுப்பு ஸ்நானம் கொடுக்கிறாங்க. பாருங்களேன், அந்த 90ஆம் நாளோ அல்லது 60ஆம் நாளோ அல்ல ஏதோ ஒரு நாளில் கொண்டு வந்து அந்த ஒண்ணும் தெரியாத பிஞ்சு பிசு அந்த சிசு குழந்தைக்கு தழுப்பு ஸ்நானம் கொடுத்துட்டு அது ஞான ஸ்நானம் சொல்லி விளம்பரம் பண்றாங்க. என்னோட வேத புத்தகத்தில் எங்குமே அப்படி ஒரு குழந்தை ஸ்நானம் நான் பார்த்தது இல்லை. உங்க வேதத்தில் இருந்தா சொல்லுங்க, நானும் அதை அனுசரிக்க ஆயத்தமா இருக்கிறேன். என்னோட வேத புத்தகத்தில் ஒரு சிசு ஸ்நானம் அல்லது குழந்தை ஸ்நானம் அல்லது தழுப்பு ஸ்நானம் என்பது பைபிள் இல்ல. ஸ்நானம் என்பது முழுகி குளிக்கிறதா ஸ்நானம். அப்படின்னு சொல்றீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸ்நானம் என்பது தலையில தண்ணி தளிக்கிறது அல்ல. ஸ்நானம் முழுகி குளிக்கிறதா ஸ்நானம். அந்த ஸ்நானத்துக்கு என்ன பேரு? ஞான ஸ்நானம். இன்னைக்கு காலமே ஒரு குழந்தை இங்க பிரதிஷ்டை பண்ணோம், அதுக்கு அவங்க அப்பா அம்மா சோறு போட்டாங்க, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. யாரு சோறு போட்டாங்க, எதுக்கு என்ன இங்க கொண்டு வந்தாங்க, எனக்கு என்ன நடந்தது, அந்த குழந்தைக்கு தெரியாது. நான் சொல்றது புத்தி உள்ளவங்களுக்கு புரியும். புத்தி உள்ளவங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அபாண்டமான காரியத்தில் நீங்கள் அடிமைப்பட்டு, நான் தழுப்பு ஸ்நானம் எடுத்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் தான், நானும் ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில் போறவன் தான், நானும் ஒரு கிறிஸ்தவ பரம்பரை தான், இந்த பரம்பரை எல்லாம் சொர்க்கத்தில் கொண்டு போக முடியாது. ஆமீன். புத்தி இல்லாத கலாத்தியர்களே, நீங்களும் போக மாட்டேன், போறவனை போக விடாம மக்களை தடுத்து வைக்கிற கலாத்தியர்கள் இன்றைக்கு மனம் திரும்பிதானாக வேண்டும். சத்தியத்தை மறுவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை விற்காது, சத்தியத்தை மாத்தாது. இந்த வேதத்தில் உள்ளதை கூட்டவோ குறைக்கவோ ஊழியக்காராக எங்களுக்கு நோ ஆர்டர், அனுமதி கிடையாது. இது கூட்டினால் குறைத்தால் இதில் எழுதப்பட்ட சகல சாபமும் நாங்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஆமீன். இதை சொல்லிட்டு மரிக்கிறதும் தண்டனை பெற்று மரிக்கிறதும், இதை சொல்லாம தண்டனை ஏற்கிறது ரொம்ப வித்தியாசம். இதை சொல்லி நான் தண்டனை சகித்து மரித்தால் இரத்த சாட்சியா மரித்து பரலோகம் போக போறோம். இதை நான் கலைப்படமாக சொல்லி பொய்யாக உபதேசித்து மக்களோட மைண்டை அரஸ்ட் பண்ணி வைத்து பரலோகம் நாம தடுத்தால் எனக்கு தான் இந்த மல்கியா 4:1 வந்து சேருது. ஆமீன். ஒன்னும் வைக்க முடியாது, வேரோடு அழிஞ்சு போயிடும். இது பேச போனா 4 கணக்குன்னு பேசணும். இதை குறித்து ஏசாயா என்ன சொல்ற பாருங்களேன். 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் எடு மக்களை, சீக்கிரம் ஏசாயாவில சீக்கிரம் எடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு நீ செய்யலாம்,
அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க. 5ஆம் அதிகாரம் 24 மக்களே, இல்ல இல்ல 24 படி, 24 படி. இது நிமித்தம் அக்கினி ஜுவாலை வைக்கோலை போல பட்சிப்பது போல. நல்ல கவனிக்கணும். இது நிமித்தம் அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர்வாடி அவர்கள் துளிர் தூசியை போல் பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து. நல்ல கவனிக்கணும். இந்த சூழ்நிலை வர்றதுக்கு என்ன காரணம்? அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்கள். நான் சொல்றது கத்தோலிக்க பைபிளும் சிஎஸ்ஐ பைபிளும் இந்த வார்த்தை உண்டு. எல்லா பைபிளும் இந்த வார்த்தை உண்டு. உண்டா இல்லையா பாஸ்டர்ஸ் சொல்லுங்க. எல்லாம் நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருங்களே, கொஞ்சம் ஃப்ரீ ப்ளீஸ். எனக்கு கொஞ்சம் அப்படி பிடிக்காது. எத்தனையோ பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் நான் பேசுற ஆளு தான். தயவு செய்து கொஞ்சம் நீங்க ஃப்ரீயா குடும்பத்தை மறந்துடுங்க, பொண்டாட்டியை மறந்துடுங்க, எல்லாம் மறந்துடுங்க, ஃப்ரீயா இருங்க. நம்ம பரலோகம் தான் போக போறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நீங்க இருக்கிறத அவங்க எல்லாம் கவனிக்கிற வீடியோவில் வேற பார்க்க போகுது மக்கள் எல்லாம். நீங்க அப்படி இருக்க கூட என்ன கூட வேகமா சந்தோஷமா ஹாப்பியா. ஐ லவ் யூ. உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நான் உங்களை நேசிக்கிறேன், எல்லாரும் லவ் பண்றேன் நான். ஆமீன். சந்தோஷமா இருப்போம். எப்பொழுதுமே எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். பாருங்களேன், எல்லா கிறிஸ்தவனும் வைத்திருக்கிற பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற வசனம் தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசாயா 5:24 மறுபடியும் படியுங்க. இது நிமித்தம் அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போல செத்தையானது நெருப்பிலே இரையாய் எரிகிறது போல அவர்கள் வேர்வாடி அவர்கள் துளிர் தூசியை போல் பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை. இந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலுடைய பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்கள். இதுதான் சொல்றது. பெந்தெக்கோஸ்து கூட்டத்துக்கு போகாத, பெந்தெக்கோஸ்துகாரன் நடத்துற கூட்டத்துக்கு போகாத, தெருக்கூத்து அங்க போ. இந்த கன்னியாகுமரி ஆத்துங்கரில் ஏதோ ஒன்று நடத்துறாங்களே, அந்த மார்த்தாண்ட, அதுக்கு என்னம்மா பேரு? வருஷத்துல ஒரு வாட்டி நடத்துவாங்களே, அதுக்கு போ பரவாயில்ல. எல்லாத்துக்கும் நீ போ, சினிமாய்க்கும் போ, எல்லாத்துக்கும் போ, பெந்தெக்கோஸ்து சபைக்கு போவாத. இதுதான் இன்னைக்கு மக்களை தடுத்து நிறுத்துறாங்க. நான் உங்களுக்கு வேற யாரையும் குறையாக குற்றமாக சொல்லல. இங்க சொல்றது கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்கள். இது நிமித்தமாக தான் வைக்கோலை போல செத்தையை போல எரிந்து சாம்பலாக வேண்டிய சூழ்நிலை இந்த பூமியில் இருக்கிற மக்களுக்கு வரப்போகுது. ஆமீன். மரித்து எங்க போக போறோம்? நித்திய காலமாக அணையாத அக்கினியும் கந்தவும் எரிகிற அந்த கடலிலே, அந்த அக்கினி கடலிலே அவர்கள் தள்ளப்படுவார்கள். நீங்க அங்க போக கூடாதுன்னு சொல்லிதான் இந்த 3 நாளும் என் உயிர் போனாலும் பரவாயில்லை சொல்லி சத்தியம் நான் தெளிவா உங்களுக்கு பேசிட்டு வரேன். ஹல்லேலூயா. சத்தியம். நீங்க போற சபையில கலைப்படம் இல்லாத சத்தியம் இருக்குதா பாரு. கட்டிடத்தை பார்க்காது, அங்க இருக்கிற மற்ற கொயரை பார்க்காது, மற்றுள்ள எந்த காரியத்தையும் பார்த்து மயங்கி போவாது. நீங்க போகிற சபை ஒரு குடிசை வீடா இருந்தாலும், அது பிளாட்ஃபார்மா இருந்தாலும், மரத்தடியா இருந்தாலும், அங்க உங்களுக்கு உட்கார்றதுக்கு பாய் இல்லாவிட்டாலும் சத்தியம் இருக்குதா பாரு. இந்த சத்தியம் தான் என்னை விடுவிக்கும், உங்களை விடுவிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதே ஏசாயா 47:17 என்ன சொல்றது பாருங்க, பார்ப்போமே. 47:17 ஏசாயா 47:17 வேகமா பாரு மக்களே. சாரி ஓ, மல்கியா 3:2 படிங்க. 3:2 படிங்க. மல்கியா 3:2 வேகமா எடுங்க. மல்கியா 3:2 படிங்க. அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? ஒரு பெரிய கொஸ்டியன் நம்ம அங்க பார்க்கிறோம். ஆமீன். யூதா 3:2 கேட்கிறாங்க பாருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அவருடைய நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன். கொஞ்சம் வெயிட் பண்ணு பிள்ளை. அவருடைய நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்?
அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணானுடைய சவுக்கு காரத்தை போலவும் இருப்பார்கள். ஹல்லேலூயா. யோபு பக்தன் சொல்லுகிறார், அவர் என்னை புடமிட்ட பிற்பாடு, என்னை சோதித்த பிற்பாடு நான் யாராக மாறுவேன்? சுத்த பொன்னாக மாறுவேன். உங்களால் இப்ப அது சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையிலே பல பாடுகள், பல சோதனைகள், பல நிந்தனைகள், பல அவமானங்கள், பல கண்ணிகள், பல கண்ணீர்கள், வறுமைகள், பட்டினிகள், நிந்தனைகள் கொஞ்சம் காலம்தான். கொஞ்சம் காலம்தான் இந்த பாடுகள். கண்ணீர் இல்லாத ஒரு வீட்டுக்கு நம்ம போக போறோம். பட்டினி இல்லாத ஒரு வீட்டுக்கு நம்ம போக போறோம். பசி இல்லாத ஒரு வீட்டுக்கு நம்ம போக போறோம். அழுகையும் புலம்பலும் வியாதியும் மரணம் இல்லாத ஒரு வீட்டுக்கு நம்ம போக போறோம். மனுஷனுடைய கைகளால் கட்டப்படாத ஒரு வீட்டுக்குள்ள நம்ம போக போறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அதுக்கு மணவாட்டி சபையை நீ எழும்பணும். மணவாட்டி சபையை நீ ஆயத்தப்படணும். இன்றைக்கு உனக்கு ஒரு விழிப்பு அவசியமா தேவை. ஆமீன், ஆமீன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சிலர் நினைக்கிறாங்க மரித்து போன பிற்பாடு எல்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நினைக்கிற. இல்லைங்க, எனக்கு எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. லூக்கா சுவிசேஷத்துல ஒரு ஐஸ்வர்யவானை குறித்தும் ஒரு தரித்திரனாகிய பிச்சைக்காரன் லாசருவை குறித்தும் தெல்லும் தெளிவுமாக வேதம் சொல்லுகிறது. அந்த ஐஸ்வர்யவான் வீட்டு வாசல்ல படுத்த பிச்சைக்காரன் லாசரு சரீரம் முழுவதும் பருக்களால் நிறையப்பட்டவன். அவனுக்கு அப்பாவோ அம்மாவோ மனைவியோ பிள்ளைகளோ சொந்தமோ பெந்தமோ இருந்த மாதிரி இல்ல. அவனுக்கு யாருமே இருந்த மாதிரி வேதத்தில் இல்லை. இருந்திருந்தால் யாராகிலும் ஒருவர் அவனுக்கு இளைப்பாறக்கூடிய காரியத்தை கொடுத்திருக்கலாம். அவன் சரீரம் முழுவதும் சிரசு முதல் பாதம் வரையிலும் பருக்கள் நொந்து வெந்து பொட்டி அந்த இரத்தமும் சீடும் வடியும் பொழுது அங்கே கிடக்கிற தெருநாய்க்கள் வந்து அந்த இரத்தத்தை சீட நக்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சூழ்நிலையில் ஒரு ஐஸ்வர்யவான் வீட்டு வாசலில் அவன் படுத்து கிடக்கிறார். ஏன் அந்த ஐஸ்வர்யவான் வீட்டில் படுக்க வேண்டும்? ஐஸ்வர்யவான் சாப்பாடு போட மாட்டேன். அவன் சாப்பிடும் பொழுது கை தவறி கீழே விழுகிற எச்சி குப்பை துணுக்க அது சாப்பிட்டு பசியாற்றதுக்காக காத்து கிடக்கிறார். அதுக்காக தாவி போகும் பொழுது அதை எடுக்க விட மாட்டேன். அது வீட்டிலே போய் எடுக்க முடியாது. வாரி எடுத்து குப்பையிலே கொண்டு போடுவாங்க. குப்பையிலே போடும்போது இவன் தாவி தாவி போறதுக்கு முன்ன நாய்க்கள் போய் அதையும் சாப்பிட்டு காலி பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நாற்றம் அடித்த நிலைமையில் இருந்த அந்த பிச்சைக்காரன் ஒரு நாள் மரித்தாரா? என் வேதம் சொல்லுகிறது, பரலோகத்திலிருந்து தேவாதி தேவன் தூதனை அனுப்பினாரா? ஏதோ சொன்னாங்களா? ஆடு சில நேரத்தில் மேன்னு கத்துவாங்க. நீங்க எதை இப்ப சொன்னீங்களா? அந்த பிச்சைக்காரன் மரித்த பொழுது பரலோக ராஜ்யத்திலே தேவாதி தேவன் எழும்பி நிற்கிறார். பரம சேனைகள் எழும்பி நிற்கிறார். தேவகுமாரன் இயேசு எழும்பி நிற்கிறார். அவனுக்காக பிரதான தூதனை அனுப்புகிறார். நாய்க்களோட தெருவிலே சொறி பிடித்து அழுகி புழுத்து கிடந்தவன் மரித்த பொழுது அவனை எடுத்துக்கொண்டு போய் பரதீசில் ஆபிரகாமின் மடியிலே உட்கார வைக்கிறார். இப்போ ராமி சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் இல்லாதனா வேகமா போக வேண்டும். அடுத்த நாள் ஐஸ்வர்யவான் செத்துட்ட போல அவன் மரித்த பொழுது எத்தனை காரு, எத்தனை வானவடி, எத்தனை மோளக்காருங்க, எவ்வளவு கூட்டம், எத்தனை மந்திரிகள், எம்எல்ஏ, பணக்காரன், கோடீஸ்வரன் கூட்டம் கூட்டமாக வந்து மாலை போட்டு அஞ்சலி செலுத்தி போகிறார். அவனை அடக்கம் செய்தாரா? அடக்கம் செய்து அவனுடைய ஆத்துமா பாதாளத்துக்கு போன பொழுது அவனுக்கு என்ன உண்டாயிட்டு? படிச்சவங்க சொல்லுங்களேன். தாகம். பாஸ்டர், சத்த பிற்பாடு தாகம் வருமா? வரும். எவ்வளவு நேரம்? நித்திய காலமா வரும். ஆமீன். இப்ப மேக்சிமம் நீங்க பாக்கெட்ல பேக்ல ஒரு டப்பா வச்சிருப்பாங்க, ஒரு பாட்டில் வச்சிருப்பாங்க. கர்த்தருக்கு சோதரம் அங்கே அதை எடுத்துட்டு போக முடியாது. ஆமீன். அங்கே அதை எடுத்துட்டு போக முடியாது. மனுஷன் மரித்து போன பிற்பாடு அவருடைய உள்ளான மனிதன் ஆத்துமா அந்த நரகத்துக்கு செல்லும் பொழுது எல்லா பாடுகளும் வேதனையும் கஷ்டமும் கண்ணீரும் துன்பமும் இந்த உலகத்தில் இருந்த பொழுது நம்முடைய சரீரத்தில் அனுபவித்தேனோ அது அத்தனையும் உணரத்தக்க இடம்தான் இந்த பாதாளம். புத்தி உங்களுக்கு தெளியணும். இப்போ நான் செத்து போனா போதும், தற்கொலை பண்ணிடலாம், கடல்லே குதிக்கலாம், தூக்க மாட்டி சாகலாம், எண்ணெய் ஊத்தி சாகலாம், விஷம் குடித்து சாகலாம், செத்துக்கொள் வேண்டாம் சொல்லல. செத்த பிற்பாடு நீ எங்க போற? மரித்த பிற்பாடு நீ எங்க போற?
இன்றைக்கு உன் ஜீவன் போனால் உன் ஆத்துமா எங்க இளைப்பாறுதல் அடையும்? மதிகேடனே, ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உன் ஆத்துமாவை சேதப்படுத்தாத, ஆத்துமாவை நஷ்டப்படுத்தாத. ஆத்துமாவுக்காக கதறு, ஆத்துமாவுக்காக புலம்பு, ஆத்துமாவுக்காக ஜெபி, ஆத்துமாவை பக்குவப்படுத்தி ஜாக்கிரதையாயிரு. ஹல்லேலூயா. நீ உடுக்கிற உடை, நீ நடக்கிற நடை, உன்னுடைய பார்வை, பாவனை, பேச்சு ஒன்றும் ஆத்துமாவுக்கு தீட்டு வரக்கூடாது, ஆத்துமாவுக்கு கேடு வரக்கூடாது, ஆத்துமாவுக்கு கெடுதி வரக்கூடாது. ஆத்துமாவை பத்திரமா பாதுகாத்துக்கொள், ஆத்துமாவை பத்திரமா பாதுகாத்துக்கொள். ஆமீன். இந்த சிந்தை இன்னைக்கு சபையில் உண்டா? இன்னைக்கு பாவத்தை கண்டித்து பேசுகிற சபைகள் மிகவும் குறைவுதான் உலகத்தில். இன்னைக்கு பாருங்க, சில வர்ஷிப் லீடர்ஸ் எல்லாம் பிள்ளைங்க இறங்கி இருக்கிறாங்க பாருங்க, என்னென்ன மாதிரி வர்ஷிப் நடக்குது. ஹல்லேலூயா. வித்தியாசமான காரியங்கள் நடக்குது, பரிதாபமான சூழ்நிலைகள் நடக்குது, தேவனுடைய வார்த்தைக்கும் சத்தியத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் அப்பாற்பட்ட காரியம் நடக்குது. ஆணு பெண் வித்தியாசம் அறியாத மாதிரி உடைகளை உடுக்கிறார்கள், ஆணு பெண் வித்தியாசம் தெரியாதவன் நடந்து கொள்ளுகிறார்கள், ஆணு ஆணோடு பெண்ணு பெண்ணோடு உடலுறவு கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. அமெரிக்கா கண்ட்ரியிலே பாவத்தை கண்டித்து பேசினவனை பேசிக் கொண்டிருக்கும் தள்ளிட்டான். அவன் அங்க இருந்தால் நாங்க தொடர்ந்து பாவம் செய்ய முடியாது. எங்களை எச்சரித்து மாற்றுகிறார்கள். எங்களுக்கு எந்த நேரத்திலே தலைக்கு குண்டு பாயும் என்று தெரியாது. அதுக்கு நாங்க பயப்பட மாட்டோம், அதுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம். ஒரே ஒரு வாழ்வு, அது கிறிஸ்துவுக்காக. ஒரே ஒரு மரணம், அது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற மரணம். இந்த உலகம் முழுவதில் நான் என்ன செய்தாலும் என்னுடைய ஆத்துமா பரலோகம் போவதுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அந்த விழிப்பு எனக்கு வேணும், அந்த சந்தோஷம் எனக்கு வேணும். இவன் மரித்தார், அவனும் மரித்தார், அவனை எடுத்துக்கொண்டு போய் ஆபிரகாமின் மடியிலே உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவன் பாதாளத்தில் போய் வேதனைப்பட்டு அப்பதான் மேலே பார்க்கிறாங்க. இந்த பன்னி பாருங்களேன், பன்னி மேலே பார்க்க மாட்டேன், பன்னி மேலே பார்க்க மாட்டேன். பன்னியை பார்த்து நான் சொல்றேன், மிஸ்டர் பன்னி, மேலே வானம் ப்ளூ, நோ வர்கீஸ் சொல்லுவான். மிஸ்டர் பன்னி, மேலே வானம் ப்ளூ, நோ நோ வர்கீஸ் சொல்லுவான். மிஸ்டர் பன்னி, மேலே வானம் ப்ளூ, நீ முட்டாள் வர்கீஸ், அப்படி ஒண்ணு இல்லைன்னு சொல்லுவான். ஆனா கடைசி நேரம் கசாப்பு கடைக்காரன் வந்து அவனை பிடித்து கையை காலை கட்டி மலக்க படுக்க வைத்து சைக்கிள் கேரியர்ல வைத்து தள்ளிட்டு போவோம். மேலே பார்த்த எப்படி இருக்குது பாஸ்டர்? மனசில் ஆகுதுண்டோ? வானம் எப்படி இருக்குது? அப்பதான் மிஸ்டர் வர்கீஸ், நீங்க சொன்னது கரெக்ட், கரெக்ட் சொன்னதுக்குள்ளேயே மண்டையில் அடிச்ச ஆளு செத்துட்டான். ஆமீன். நீங்க சிரிக்க நான் சொல்லல, சிந்திக்க சொல்றேன். இயேசு வருகிறார், இயேசு வேகம் வரப்போகிறார். மணவாட்டி சபையே, நீங்கள் கரத்திரையற்ற பரிசுத்த மணவாட்டிகளாய் எழும்ப வேண்டும். சபைக்குள்ளே கல்லர்கள், சபைக்குள்ளே கலகக்கார், சபைக்குள்ளே கலகங்கள், சபைக்குள்ளே கலகல் இருக்க கூடாது. சபைக்குள்ளே தூய்மை, சபைக்குள்ளே பரிசுத்தம், சபைக்குள்ளே சத்தியம், ஆவியானவர் தாமே சபையை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். இன்னைக்கு நடக்கிற அநேக சபைகளிலும் சபையை கண்காணிக்கிறது யாரு? சபையுடைய கமிட்டி. சபையுடைய கமிட்டி தான் சபையை கண்காணிப்பாங்க. ஸ்தாபனத்துக்கும் கமிட்டி உண்டு. கமிட்டி சொல்றதான் ஸ்தாபனம் கேட்பாங்க, கமிட்டி சொல்றதான் சபை கேட்பாங்க, கமிட்டி சொல்லதான் போதகர் கேட்கணும். நான் உங்களுக்கு சத்தியமா சொல்றேன், அந்த சபைகள் வளராது. நானும் ஸ்தாபனத்தில் இருக்கிறவன் தான், என் சர்ச்சிலும் கமிட்டி உண்டு. ஆனா கமிட்டி சபை நடத்த நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சபை நடத்துறது ஆவியானவர் நடத்தணும். அந்த சபை தான் பூத்து குலுங்கும், அந்த சபை தான் எல்லைகள் விரிவாக்கப்படும், அந்த சபைக்கு தான் கூட்டம் கூட்டம் ஆத்துமாக்கள் வரும். ஆவியானவர் நடத்துகிற சபை தான் பரலோகம் சொல்லும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டு. கமிட்டிக்காரன் ஒருத்தர் அடிப்பான், போதகரை அடிப்பான், துரத்துவான், பயங்கர கலாட்டம் நடக்கும். கலகக்காரை உங்களுக்கு ஐயோ, அங்க ஆவியானவர் கிடையாது. தேவனுடைய பரிசுத்தவான்களை ஃப்ரீடமா ஊழியம் செய்ய விடணும். காலையில நீங்க தியானித்தோர் அல்லமா, அந்த பரிசுத்த எலியாவுக்கு முன்பாக சென்று ராஜா உன்னை அழைக்கிறான் சொன்னப்ப அவனுக்கு ஏற்பட்ட நிலைமை என்ன?
அவன் கூட போன 50 பேருக்கு ஏற்பட்டது எல்லாமே என்ன? இரண்டாவது போனவன் சொல்லுகிறார்கள், ராஜா உன்னை சீக்கிரம் வரை அழைக்கிறார். அவனுக்கு நடந்தது என்ன? 50 பேருக்கு நடந்தது என்ன? 102 பேர்கள் கரிந்து எரிந்து சாம்பலாய் நாறி கிடக்கும் பொழுது மூன்றாவது தலைவன் வந்து எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தன்னை தாழ்த்தினார். காரணம், எலியா தேவனோட மனுஷன். இந்த மேடையில் இருக்கிற இத்தனை ஊழியக்காரரும் தேவனோட மனுஷர்கள். கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். அவங்களுடைய ஹைட்டோ வெயிட்டோ படிப்போ டிகிரியோ டாக்டரேட்டோ நீங்க பார்க்க கூடாது. அவர்கள் மேல் கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு நேராக விரல் சூண்டதுக்கு உலகத்தில் அவனுக்கு யோகியதை கிடையாது. ஆமீன். அவனுக்கு நேரே விரல் சூண்டி பேசுவதற்கு யாருக்குமே அருகதை கிடையாது. ஊழியக்காரரை கர்த்தர் நியமித்திருக்கிறார். இந்த சபைக்கு ஒரு மெய்ப்பனாய் கர்த்தர் இவரை வைத்திருக்கிறார். இவர் இருக்கும் காலம் முழுவதும் இந்த மந்தைக்கு இவர் தான் உத்தரவாதம். இவர் தான் மேலே கணக்கொப்புவிக்க வேண்டும். ஊழியக்காராக நாங்கள் உக்ரானக்காரர். எங்களுக்கு கணக்கு கேட்கிறதுக்கு எஜமானர் மேலே இருக்கிறார். எங்களுடைய ஸ்தாபனமோ ஸ்தாபன குருக்களோ ஸ்தாபனர்களோ எங்களை ஊழியத்துக்கு அழைக்கல. எங்களை அழைத்த தேவன் தான். ஊழியம் கொடுத்தது தேவன் தான். ஊழியக்காரனாய் அங்கீகாரம் பண்ணது தேவன் தான். எங்களை ஏற்றுக்கொண்டது தேவன் தான். அப்பேற்பட்ட கனமான பணி செய்கிற ஊழியக்காரரை நீங்கள் அலங்கோலமா நினைக்க கூடாது. பாருங்க, இப்ப அந்த ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு சென்றபோது தாகம், ஒரு பக்கம் பசி, நெருப்பெரியுது, பாம்பு தேளு, கொடூரமான கஷ்டம். அப்பதான் மேலே பார்த்தா அவன் வீட்டு வாசலிலே நாய்க்களோடு பழுத்து கிடந்த அந்த பிச்சைக்காரன் ஆபிரகாமின் மடியில் உட்கார்ந்து காலாட்டி விளையாடிட்டு இருக்குது. அவன் என்ன சொன்ன? ஆபிரகாம் பிதாவே, உங்க மடியில் இருக்கிறவனை கொஞ்சம் அனுப்பி விடுங்க. அவன் இறங்கி வந்து அவன் விரலால என் நாக்கை கொஞ்சம் ஈரம் பண்ணதுக்கு அனுப்பி விடுங்க. எத்தனை நாள் அவன் வாசல்ல படுத்த தெரியுமா? ஒரு வாய் சோறு அவனுக்கு கொடுத்த கிடையாது. ஒரு சொட்டு தண்ணி அவனுக்கு கொடுத்த கிடையாது. இப்ப அவங்கிட்டே தண்ணி கேட்கிற நிலைமை உனக்கு வந்தது. இதுதான் உலகம். உன் பணம், உன் ஆஸ்தி, உன் சொத்து, உன் நகை, உன்னோட வீடு, உன்னோட பெங்களா, உன்னுடைய எஸ்டேட், உன்னுடைய அரமனை ஒன்றும் பரலோகம் வராது. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமீன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நம்ம நினைக்கிற ஒரு சவப்பெட்டிக்குள்ள வைத்து எல்லாருமா வந்து பாட்டு பாடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொண்டு போய் நல்ல ஒரு குழியில வைத்து அதுக்கு ஒரு கல்லறையும் வைத்து மேல ஒரு சிலுவையும் போட்டு கர்த்தருடைய பரிசுத்த மரணம் அவருடைய பார்வைக்கு அருமை என்று சொல்லி வசனம் எழுதி வைத்து போனா பரலோகம் போகலாம் என்று நீங்க நினைக்க வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகம் போகலாம் என்று நினைக்க வேண்டாம். கல்லறை கிறிஸ்தவனாய் வாழாதே. பண்டிகை கிறிஸ்தவனாய் வாழாதே. பேருக்கும் பெருமைக்கும் பதவிக்கும் கிறிஸ்தவனாய் வாழாதே. கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திரி. என் கரத்துக்குள்ளே அடங்கிரி. ஏற்ற காலத்தில் நான் என்ன உயர்த்துவேன். பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவருக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? இந்த கன்வென்ஷன் நீங்க மறக்க கூடாது. இந்த கன்வென்ஷனோட சரித்திரத்தை மாற்றி எழுத போகுது. இந்த கன்வென்ஷனோட வாழ்க்கை ஒரு பெரிய திருப்புமுனை உண்டாக்க போகுது. இந்த கன்வென்ஷன் ரொம்ப சிந்திக்க வைக்க போகுது. உங்களை மாற்றி ஒரு தூய்மையான பாதைக்குள்ளே கொண்டு வர போகுது. இயேசுவின் காகலம் தொனிக்கும் பொழுது அவருடைய வருகைக்கு நீங்க ஆயத்தப்பட போகுது. நம்பலாமா? நம்பலாமா? அப்போ நம்ம நினைக்கிற சத்து போன ஒன்றும் தெரியாது. சத்து போன பிற்பாடு மேலே இருக்கிற ஆளையும் பார்க்கலாம், கீழே இருக்கிற ஆளையும் பார்க்கலாம். ஆமீன். இதுதான் சத்தியம். வேகமா வாங்க. 2 தெசலோனிக்கருக்குள்ள வேகமா வாங்க. 2 தெசலோனிக்கரின் புஸ்தகம் வேகமா வரணும். 2 தெசலோனிக்கர் மக்களே, 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. 2 தெசலோனிக்கர் 1ஆம் அத்தியாயம் அதனுடைய 8ஆம் வசனத்தை படியுங்க. கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். ஆமென். நல்ல கவனிக்கணும், வார்த்தை நல்ல கவனிக்கணும். இங்க 2 தெசலோனிக்கர் 1:8 என்ன சொல்றது? கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். எப்படி ஆகும்? நீங்க மல்கியாவிலே படித்தோமே, ஏசாயாவிலே படித்தோமே, அப்படி ஆகும். ஆமென். வேரும் கொப்பையும் வைக்காம
அவர்கள் அன்னைக்கு துரும்புகளாயிருப்பார்கள். எல்லாரும் வேரோடு அட்ரஸ் இல்லாம அழிந்து போவார்கள். ஒரு மரத்தை வெட்டுங்கள், அந்த மரத்தை வெட்டி குறுகிய நாட்களுக்குள்ள போய் பார்த்தால் அந்த மரத்தினுடைய கீழே இருக்கிற அடிவேர்கள் துளிர்த்து வரும். ஆனா நம்ம மரித்தால் அப்படி அல்ல. இந்த கோபாக்கினி வந்த பிற்பாடு அப்படி அல்ல. வேறும் குப்பையும் வைக்காம போவது கர்த்தர் சொல்றாங்க. வேர் இருந்தா தானே முளைக்க முடியும். வேரோட கர்த்தர் பிடுங்குமா. இங்க என்ன சொல்ற மக்களே, கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்தெரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும். அப்படியாகும். 9ஆம் வசனம். அந்த நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்களிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராய் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையில் இருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தேவ கரத்திலிருந்தும் தேவ சத்தியத்திலிருந்தும் தேவ மகிமையிலிருந்தும் விலகி அனுபவிக்க போவது நித்திய தண்டனை. ஹல்லேலூயா. இது நான் சொல்லவில்லை. இந்த வேதத்தில் எழுதின வார்த்தைகளை நீங்கள் தள்ளிவிடக் கூடாது. இந்த வார்த்தைகளை தான் உங்களுக்கு கிரியேட் செய்யும். அவர் வார்த்தைகளை அனுப்பிதான் விடுதலை ஆக்குறார்கள். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தோம். பரலோகம் போக முடியாது. எங்க காஞ்சிபுரத்தில் ஒரு சகோதரன், ஒரு CSA பிலீவர், பயங்கர தண்ணி கேஸ் தான். எப்ப பார்த்தாலும் சாராயம் குடிச்சிட்டே இருப்பாங்க. அவனுக்கு பல தடவை நான் புத்தி சொன்னேன். அவன் சொல்லுவாங்க, போங்க பாஸ்டர், நான் சாராயத்தை கப்பில் ஊத்தி அந்த கப்பு மேல கையை வைத்து பரமண்டல ஜெபம் சொல்லி 3 சிலுவை போடாம நான் ஒரு நாளும் குடிச்ச கிடையாதா. கவனிக்கிறீங்களா? குடிக்கிறவங்க கவனிங்க. அதை கப்பில் ஊத்துங்க, பரமண்டல ஜெபத்தை சொல்லுங்க, 3 சிலுவை போட்டு அப்படியே குடிங்க, பரலோகம் போகலாம். இவன் செத்து போயிட்டாங்க. இப்ப கீழே போய் அவன் துடிக்கிறான். இந்த வர்கீஸ் பேச்சுக்கு நான் கீழ்ப்படியாம போனேனே. குடி, குடியை கெடுக்கும். யாருக்கு காரணம் இல்லாத காயம், யாருக்கு கண்கலங்கின கண்கள், யாருக்கு இந்த வேதனை என்றெல்லாம் பைபிளில் தெளிவாக சொல்லி இருக்கிறோமே. மது குடிக்கிறவன் அல்லங்கில் அந்தப்பட்ட பொருட்களை குடிக்கிறவனே குடியே கெடுக்கும் என்றதல்லவா வேதம் நமக்கு சத்தியம் சொல்லி கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கை ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சென்னையிலே மந்தவள்ளி இந்த இடத்துல ஒரு ஏஜி சர்ச்சு. அந்த சர்ச்சில் செக்ரட்டரியுடைய மகன் 11 வயசு, பிசாசு பிடித்து பயங்கர பிரச்சனை. அவர் இந்தியன் பேங்கோட மேனேஜர். வைஃப் வந்து சென்னை GHல ஹெட் நர்ஸ். ஒரு மகளும் ஒரு மகனும். இளையவன் தான் பையன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சபையுடைய செக்ரட்டரி. பாஸ்ட் இல்லாதப்ப அவர் தான் சபை நடத்தணும், சபை பிரசங்கம் பண்ணணும். ஏஜி சர்ச் விசுவாசி தான். அவனுடைய மகனுக்கு பிசாசு பிடித்து எங்கெங்கயோ கொண்டு போய் காப்பாற்ற முடியல. கடைசி மரண தருவாயில எனக்கு அந்த விஷயத்தை சொல்லி நான் என் மனைவி அந்த வீட்டுக்கு போனேன். அவன் தகப்பனையும் தாயையும், அவனுடைய சகோதரி அவ 7ஆம் கிளாஸ் படிக்கிறான். அவளை உட்கார வைத்த அந்த பையன் வரல. நானும் பாஸ்டர் என் மனைவியும் நாங்க 3 பேர் உட்கார்ந்தோம். ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது ஆண்டவர் இறங்கி தெளிவாக பேசுறாங்க. அவன் வீட்டில் ஒரு மர பீரோ இருக்குது, ஒரு அலமாரி இருக்குது. அந்த அலமாரிக்குள்ள 3 விதமான பொருட்கள் இருக்குது. அந்த 3 விதமான பொருட்களை எடுத்து வெளியேற்றினாத்தான் கர்த்தர் இவனுக்கு விடுதலை கொடுப்பாரா. ஆண்டவருக்கு அது எப்படி தெரியும்? அவருடைய கண்கள் சுத்த கண்ணா இருக்கிறார். அக்கினி ஜுவாலிக்கொத்த கண், சகல ரகசியங்களை ஆராயக்கூடிய கண். அவருடைய கண்களுக்கு மறவானது ஒன்றுமே இல்லை. அந்த 3 பொருள் என்னன்னு கேட்டா, ஒன்னு லாட்டரி டிக்கெட், இன்னும் ஒன்னு அந்த 4 பேரோட ஜாதக புத்தகம், இன்னும் ஒன்னு அந்த 750 மில்லியோட 2 ஃபுல்லும் ஒரு ஆஃபும் அந்த பீரோயில் இருக்குது. தலை சொல்றீங்களா காது சொல்றீங்களா? செக்ரட்டரி இருக்குதா சபையில? அடிக்கடி போய் பீரோ திறந்து பார்க்கணும். ஆமீன். அங்க பார்க்காத என்ன பார்க்க பயப்படக்கூடாது. நான் இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல போயிடும். நல்ல கவனிக்கணும். நீ மூப்பனாரா இருக்கலாம், செக்ரட்டரியா இருக்கலாம், பிரசிடண்டா இருக்கலாம், சபையோட பெரிய கொம்பத்தில் இருக்கலாம். இதெல்லாம் விஷயம் இல்லை. சத்தியத்திலும் ஆத்மாவிலும் வாழக்கூடிய ஒரு கிருபை இந்த நாட்கள் உங்களுக்கு தேவை. நான் சொன்னேன் பிரதர், இந்த 3 விதமான சம்பவம் பீரோயில் இருக்க எடுத்துக்கொண்டு அவன் உடனே தரையில் அடிச்சு சொல்ற, சத்தியமா எங்க வீட்டில் அப்படி இல்லை.
எங்க பாஸ்டரே கேளுங்க, நான் தான் செக்ரட்டரி, நான் தான் பிரசங்கிக்கிறேன், நான் தான் சபை நடத்துறேன். எங்களுக்கு அப்படி இல்லை. மறுபடியும் ஜெபம் பண்ண, இவன் புழுகிறாரா தெய்வம் புழுகிறாரா எனக்கு தெரியணும். மறுபடியும் ஜெபம் பண்ண கதை, அந்த 3 அங்கதாட வரிசை இருக்குது, எடுக்க சொல்லு. மறுபடியும் கேட்கிற, எடுக்க மாட்டேன். 3வது சொன்னேன், சாவி கொடு, நானே திறந்து பார்க்கிறேன். அப்பதான் பேன்னு கை வரைச்சிட்டு போய் 3ஐயும் வெளியில் எடுத்தவதான் பாஸ்டர் தலையில் அடிக்கிறாங்க. இவனே போய் செக்ரட்டரியா வச்சுட்டாரா? மானம் போகுது. இந்த வர்கீஸ் வாய் சும்மா இருப்பாரா? ஊரெல்லாம் போய் சொல்லுவாங்களே. வர்கீஸ் வாய் சும்மா இருக்க மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க சிரிக்கிறீங்களா? அதை எடுத்து ரோட்டிலே போட்டு மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்துற பிள்ளை சுகமாயிட்டோம். நான் உன் வீட்டை விசாரிக்க வரும்பொழுது தீட்டானது ஒன்றும் உன் வீட்டுக்குள் இருக்க கூடாது. ஒரு சிலர் மரித்து போனோட போட்டோகளை வைத்து வழிபடுவாங்க. மரித்து போனோட போட்டோகளை வைக்கிறதுக்கோ, மரித்து போனவன் கல்லறைக்கு போய் பால் ஊத்துறதுக்கோ, பூ வைக்கிறதுக்கோ, சோறு வைக்கிறதுக்கோ நமக்கு பிரமாணம் இல்லை. விருப்பம் இருந்தால் ஆமீன் சொல்லுங்க. நமக்கு அந்த பிரமாணம் இல்லை. ஆமீன் சொல்லுவோமா? நம்ம கல்லறை கிறிஸ்தவன், பண்டிகை கிறிஸ்தவன் அல்ல. நம்ம சத்தியத்திலும் ஆத்மாவிலும் ஆராதிக்க கர்த்தருடைய பரிசுத்த மனவாட்டி சபை. தேவன் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார். தேவன் அதுக்காக நம்மளை கழுகப்பட்டிருக்கிறார். இயேசுவின் இரத்தத்தால் கழுகப்பட்டவர். இந்த ரகசியம் மறக்க கூடாது. சில வீட்டிலே போய் பார்த்தா இயேசு கிறிஸ்துவின் போட்டோ இருக்கும். ஒரு சில வீட்டில வெளியில தான், அந்த செபத்துல தான் இயேசு போட்டோ. உள்ள வந்தா மேட்டர் அவருக்கு புரியும். பெட்ரூம்ல எல்லாம் வைக்க மாட்டாங்க. அங்க நடக்கிற கோலம் எல்லாம் இயேசுவுக்கு தெரியும். வெளியிலே நாய் மாதிரி வெளியில ஒரு செபத்தில் வைப்பான், இல்ல வராந்தையில் ஒரு செபத்தில் வைப்பாங்க. வச்சுட்டு இயேசுவுக்கு மாலை போட்டு வைக்கிறாங்க, இயேசுவுக்கு மெழுகுதிரி ஏற்றி வைக்கிறாங்க, இயேசுக்கு சீரியல் போடுறாங்க, நைட் லாம்பு போடுறாங்க. பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யணும். யாருக்கு தான் மாலை போட்டு விளக்கு வைப்பேன்? ரொம்ப டிலே ரிசல்ட். யாருக்கு தான் மாலை போட்டு விளக்கு வைப்பேன்? சத்தமா சொல்லடே. நாளைக்கு பாட்டு வேணுமா வேண்டாவா? சத்தமா சொல்லு. சத்து போனவனுக்கு கவனிக்கணும். 33 கோடி பேட போட்டோ வைங்க, மாலை போடுங்க, திரி கொளுத்துங்க, கும்மாளம் அடிங்க, நோ ப்ராப்ளம். ஆனா என் இயேசு அந்த லிஸ்டில் இல்ல. மரித்தவர் மத்தியில ஜீவதேவனை தேடுவதேனோ, அவர் இங்க இல்லை. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். சத்த தெய்வத்துக்கு ஈடாக என் இயேசுவை வைக்காதே. அந்த படம் இயேசு அல்ல. எவனோ ஒரு ஆர்டிஸ்ட் பிழைப்பதுக்காக, வைத்தி பிழைப்பதுக்காக ஒரு வியாபாரம் பண்றதா அந்த பிக்சர். அது நோ இயேசு. இயேசு சுபத்தில் அல்ல தூங்கின்றது, என் இதயத்துக்குள்ளதான் இயேசு. ஹல்லேலூயா. என் இதயத்துக்குள்ளதான் இயேசு. அந்த மரித்தவனுக்கு ஈடாக பாருங்க, அங்க போய் பார்த்தா பெரிய கோபுரம் கட்டி இருக்கிறாங்க. அங்கே 3-4 பாட்டா பிரிச்சிருக்கிறாங்க. யோசேப்பு தனியா இருக்கணும், மேரி தனியா இருக்கணும், இன்னும் வேற பிள்ளை பிறக்காம இருக்கிறதுக்கு தனித்தனியா வச்சிருக்கிறான். பிள்ளை தனியா இருக்கணும், மேல தலைமையில ஒரு இடி தாங்கி வச்சிருக்கிறான். இயேசுவின் தலையில் இடி விழாம இருக்கிறதுக்காக. மடையனுங்க, புத்தி தெளியட்டும். உன் தலையில் இதுவரைக்கும் இடி விழாம இருக்கிறத கிருபை. உன்னை நல்ல பாம்பு கடிக்காததோட கிருபை. நீ வாகனத்திலே நசுங்கி சாகாததோட கிருபை. இன்னைக்கு நீ உயிரோடு நடமாடுறத கிருபை. உனக்கு இடி தாங்கி தேவையில்லை. பைபிளை படி. இடி மின்னலுக்கு கர்த்தர் வழியை வகுத்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இடி மின்னலுக்கு கர்த்தர் வழி வகுத்து கொடுத்திருக்கிறார். நீ பயப்பட வேண்டாம். நம்ம சபையிலே ரொம்ப நல்ல விசுவாசி தான். நம்ம மாதிரி அபிஷேகம் வேற யாருக்குமே இல்லை. நம்ம மாதிரி அந்நிய பாஷை யாரும் பேச மாட்டேன். ஒரு மின்னல் விரும்பல உள்ள போய் எல்லா ஜன்னலும் கதவு என்ன பண்ணுவான், சாத்திட்டு போர்வி போட்டு அப்படி ஒளிஞ்சிருப்பான். சபையில நல்ல விசுவாசி. என்னடி அம்மா இடி வருது, மின்னல் வருது. ஆமென். நமக்குள்ள அந்த பயம் வரக்கூடாது. நம்மை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. அப்போ ஒரு தெளிவு வேணும். மரித்தவங்களோடு கூட இந்த உயிருள்ள இயேசுவை வைக்கலாமா? ஆமென். ஒரு சிலர் மரியதான் தெய்வம், ஜோசேப்பு தான் தெய்வம் சொல்லி அவங்க நம்புறாங்க. ஐயோ பாவம், பரிதாபம். அப்படிப்பட்டவங்களை கொண்டு வாங்க, உங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். மரிய தெய்வம் அல்ல, ஜோசேப்பு தெய்வம் அல்ல. ஒரு சாதாரண கார்பெண்டர் குடும்பத்திலே பிறந்து வளர்ந்த ஒரு பாமர பெண் இந்த மரிய. ஒரு சாதாரண கார்பெண்டர் குடும்பத்தில் பிறந்து வந்த ஒரு பாமர பையன் இந்த ஜோசேப். ஆனா இந்த உலகத்தில் ஆணாய் பிறந்த ஜோசேப்பை போல யோக்கியமுள்ள ஒருத்தனுமே கிடையாது. அவன் ஒரு நல்ல யோக்கியனான மனுஷன், ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷன்.
ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனுஷன் எப்படி மரியாதை ரகசியமாய் தள்ளி விடலாம் என்று யோசித்த பொழுது அதே தூதன் வந்து அவரோடு பேசுகிறார். உன் மனைவி விசேஷமாயிருக்கிறார், அவள் கர்ப்பவதியாயிருக்கிறார், அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு என்ன பெயரிடணும்? இயேசுன்னு பெயரிடணும். அது மாத்திரமல்ல, அவனை பிறக்கிற வரைக்கும் நீ அவளோடு எதுவுமே உடலுறவு கொள்ளாது. அப்படியான எந்த மனுஷனும் செய்யாதது ஒன்றை அவர் செய்தார். நம்பர் 1. இரண்டாவது, திருமணம் ஆகிறதுக்கு முன்னவே, புருஷன் மனைவி சேர்றதுக்கு முன்னவே ஒரு பெண்ணு கருதரித்தால் அதே போன்ற கேவலம் வேற ஒண்ணுமே இல்லை. அந்த பரிகாசத்தையும் அந்த வேதனையும் யோசேப்பு சகித்தார். ஹல்லேலூயா. இயேசுவுக்காக, எனக்கும் உங்களுக்கும் இயேசுவை பெற்று தருவதற்காக அவளை டார்ச்சர் பண்ணாம, அவளை கலட்டி விடாம, அவளை டைவர்ஸ் பண்ணாம, அவளை சாகடிக்காம அவளை பத்திரமாக பாதுகாத்தார் யோசேப். வயிற்றிலே குழந்தை உருவான நேரம் முதல் யோசேப்புக்கு நிம்மதி இல்லை. அங்க போடா சொன்ன அங்க போனோம், இங்க போடா சொன்ன அங்க போனோம், ஊரெல்லாம் சுத்துறாங்க, இயேசுவை சுமந்து கொண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்ற விஷயம் நல்லா புரியுதா? தெளிவா புரியுதா? நல்லா கேட்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ பக்தனா இருந்தாலும், அவ்வளோ உத்தமனா இருந்தாலும் யோசேப்பு தெய்வம் அல்ல. ஆமீன். அவ்வளோ உத்தமியா இருந்தாலும், அவ்வளோ கரதிரியற்ற பரிசுத்தவாட்டியா இருந்தாலும், தூய்மையான இயேசுவை பெற்றுக் கொடுத்தாலும் மரிய அவ்வளோ பெரிய தெய்வம் அல்ல. இயேசுவை பிறந்த பிற்பாடு மறுபடியும் வேதத்தின் வசனம் எடுத்ததற்கு எனக்கு நேரம் இல்லை. என்ன கேள்வி கேட்டாலும் பதில் கொடுக்க தயாராக நிற்கிறேன். இயேசுவை பிறந்த பிற்பாடு மறுபடியும் மரியைக்கும் யோசேப்புக்கும் ஆண் மக்களும் பெண் மக்களும் பிறக்கப்பட்டது. குடும்பம் நடத்தினது. அவனுக்கு துணி துவைச்சு கொடுத்தார், பிள்ளைகளுக்கு துணி துவைச்சு கொடுத்தார், குடும்பத்தை பராமரித்தார், குடும்பத்தை நடத்தி நல்ல ஒரு பேரும் பிரசித்தியும் பெற்றவதா இந்த மரியை. இயேசு மரிக்கும்போது யோசேப்பு இல்லை, அவள் விதவை. அந்த மரியை இயேசுடைய அன்பின் சீஷன் கையில் கொடுத்துட்டு தான் கடந்து போறாங்க. நான் கேட்கிறேன், ஜோசேப் ஒரு தெய்வமாக இருந்திருந்தால் இயேசு சிலுவையில் மரிக்க தேவையில்லை. நீ மரிக்க வேண்டடா, நான் மரிக்கிறேன். மரிய ஒரு தெய்வமாக இருந்திருந்தால் நிச்சயம் இயேசுவை மரிக்க விட மாட்டேன், மரியதான் மரித்திருப்பேன். அடுத்தது, ஜோசேப்பு கல்லறை இன்னும் திறக்கல, மரியின் கல்லறை இன்னும் திறக்கல. அவங்க இருவரும் பரதீசில் இளைப்பாந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் பாவிகள் அல்ல, அவர்கள் நரகத்துக்கு சொந்தக்கார அல்ல, அவங்க பரலோகத்தின் குடியுரிமை பெற்ற பிள்ளைகள் தான். அவங்க பரிசுத்தவான்களோடு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் பரலோகம் போனா இந்த மேரியை பார்க்கலாம், இந்த யோசேப்பை பார்க்கலாம். நான் பரலோகத்திலே போனா முதல் ஐ லவ் யூ சொல்லி கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கிறது மேரிக்கு தான், அப்புறம் தான் இயேசு. ஆமீன். ஏன் என்று கேட்டால் நீங்க நினைக்கலாம் அது ஒரு பெண்ணாதனால், அப்படி அல்ல. எனக்கு ஒரு இரட்சகரை அவள் எனக்கு பெற்று கொடுத்தா. அன்னைக்கு அந்த மரியாதை கலைக்கவோ அல்லது அவளை சாகவோ அவளை மறுதலிக்கவோ செய்திருந்தால் எனக்கு இந்த ரட்சிப்பு கிடைத்திருக்காது. எனக்கு ஒரு இரட்சகரை பெற்று கொடுத்த தாய் அந்த மேரி. ஆனா நோ கடவுள், அவள் மனுஷன். அவளை நம்பாதே, தெய்வமாக நீங்க ஏற்றுக்கொள்ளாதே, தெய்வமாக நீங்க நம்பாதே, ஏமாந்து போகாதே. சத்தியம் இதுதான். ஆமீன். இந்த காலத்தில் எங்கேயாவது இப்படி பிரசங்கிச்சு கேட்டிருக்கிறீங்களா? மக்களே வாங்க, மகளே வாங்க, மகனே வாங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னோட லவ் சக்சஸ் ஆகும், நீ விரும்புறது கர்த்தர் தரும். இப்போ நீ உனக்கு கர்த்தர் தூது வந்துட்டு இருக்குது வார்த்தை, நீ 2 கடல் தாண்டி போறது நான் பார்த்தேன். எங்க ஃபாரின் போறாரா? இவர் தான் விசா கொடுக்கறா போல தெரியுது. சென்னையில் ஒரு பாஸ்டர், நீங்க கவனிச்சீங்களா? அவன் வீக்லி ஒன்ஸ் பரலோகம் போயிட்டு வரான். எதுக்கு போறேன்னு கேட்டான், ஆண்டவர் ஃபோன் பண்ணுவாங்களா, ஊத்தாப்பு எடுத்துட்டு வாடான்னு சொல்லி. அப்புறம் ஃபோன் பண்ணுவாராம், ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வாடா. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இதை கதை? இதெல்லாம் தெரியாதான் ஊழியம் செய்கிறேன். வா நம்ம மட்ராஸுக்கு போவோம், போகலாமா? இதெல்லாம் தெரியணும், தெரியாதெல்லாம் நம்ம ஊழியம் செய்யக்கூடாது. ஒரு நாளைக்கு பிரியாணி, மட்டன் பிரியாணி எடுத்துவான்னு சொல்லி ஃபோன் பண்ணி, அதுவும் பொண்டாட்டி செய்கிறேன் கேட்குது உண்டா, உன் பொண்டாட்டி செய்கிற மட்டன் பிரியாணி எடுத்துட்டு வாடா, அது ரொம்ப ருசியடா என்று சொல்லி இவர் வாரம் ஐஸ்கிரீம் எடுத்து, பிரியாணி எடுத்து, ஊத்தாப்பு எடுத்து பரலோகம் போயிட்டு வராரா. நான் தலைகீழா நிக்கிறேன், இது வரைக்கும் போயிட்டு வர முடியல. கொடலுருக கத்தரை ஓடி ஓடி ஊழியம் செய்யற ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்கல. இவன் வீக்லி ஒன்ஸ் போயிட்டு வராரா. அவர் பிரியாணி சாப்பிடுவாரா? கரெக்டா பதில் சொல்லணும். நான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு தான் இருக்கிறேன். சிக்கன் பிரியாணி சாப்பிடுவாரா, மட்டன் பிரியாணி சாப்பிடுவாரா, ஐஸ்கிரீம் சாப்பிடுவாரா, என்ன சாப்பிடுவாங்க அவர்?
என்ன சாப்பிடு? நீங்க சொன்னா தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன். மாட்டிட்டாரா கடவுளே? என்ன சாப்பிடுவாங்க? மாட்டிட்டியா? என்ன சாப்பிடுவாங்க அவர்? நாளைக்கு வாங்க சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இன்னைக்கு இந்த சபைக்கு வந்திருக்கிறார், இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறார். நீங்க மத்தியானம் போட்ட சோறு, நைட்டு சோறு உண்டா? உண்டு. அது ஒன்றும் அவர் சாப்பிட மாட்டாங்க. பிரியாணி போடு, பாயசம் போடு, என்ன வேணுமா போடு, சாப்பிட மாட்டாங்க. ஆனா இங்க வந்து சாப்பிடுவாங்க. என்ன தெரியுமா? என்னுடைய உதட்டின் ஸ்தோத்திர பலி. என்னோட உதட்டின் ஸ்தோத்திர பலி. வாய் திறந்தா 4 பேர் மயங்கி விழுந்துரும். நாத்தம் அடிக்குது, குடலெல்லாம் கத்தி கத்தி புண்ணாரிக்குது, பக்கத்துல வந்து நிக்க முடியாது. அந்த துர்நாட்டம் வீசுகிற வாய் ஒரு ஸ்தோத்திரம் சொன்னா அதை புசிக்கிறதுக்கு எங்க அப்பா இறங்கி வருகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தலைக்கு மேலே கரம் தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இல்ல உன்னை ஊத்தாப்பமோ பிரியாணியோ ஐஸ்கிரீமோ சாப்பிடுகிற தெய்வம் நான் பிரசங்கிக்கிற தெய்வம் அல்ல. ஆனா சென்னை பட்டணத்திலே படித்த மேதைகள் அவன் பின்னாடி கூட்டமா போறான், அவன் சொல்றதை நம்புறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியம் தான் நமக்கு விடுதலை தரும். சத்தியம் தான் நமக்கு தேவை. இங்க வந்திருக்கிற உங்களோட வாயின்னு வருகிற ஸ்தோத்திரம், அந்த பலி அவர் புசிக்க வருவார். அப்ப இந்த சபைக்கு அவர் வந்தால் அவர் சந்தோஷத்தோட புசித்து திருப்தி அடைந்து போனோம். அதுக்கு தான் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. எங்களுக்கு வேற வேலை இல்லையா? உங்களை வாய் திறக்க வச்சு ஸ்தோத்திரம் சொல்லி எங்களுக்கு வேற வேலை இல்லை, உண்டு. ஆனா கர்த்தர் உன் நிமித்தம் மகிமைப்படணும், கர்த்தர் உன் நிமித்தம் திருப்தி அடையணும். அவர் நிறைவோட சபை விட்டு மேலே போகணும். ஆமீன். இதுதான் ஸ்தோத்திரம். ஆமீன். நேற்று நான் சொன்னேன், ஒரு ஸ்தோத்திரத்துக்கு என்ன விலை மறந்துட்டீங்களா? ஒரு ஸ்தோத்திரத்துக்கு 7 காளையோட விலை. நேற்று இருந்த பாஸ்டர் ஒரு காளைக்கு என்ன விலை சொன்னாங்க? 1,00,000 ரூபாய். அப்ப 7 காளைக்கு எத்தனை லட்சம்? அப்ப 7 ஸ்தோத்திரம் சொன்ன எத்தனை லட்சம்? பாத்தீங்களா? இதான் கணக்கு. வாத்தியாரை குறை சொல்லி என்ன புண்ணியம்? ஒரு ஸ்தோத்திரத்துக்கு 7 காளை, 7 ஸ்தோத்திரத்துக்கு 7 காளையா? எத்தனை? 40 பையனா பொண்ணா பிறந்திருக்குது. அவங்க கல்யாணம் ஜாம் நடத்தல. நல்ல சிரிக்காத சும்மா. நல்ல காலேஜ் படிக்க வைக்கல, நல்ல பைக் எல்லாம் வாங்கி கொடுக்கல. எதுக்கு? ஸ்தோத்திரம் சொன்னா லட்சமா வரும். நம்புறீங்களா? இன்னுமாக ஸ்தோத்திரம் சொல்லு. பணம் என்று சொன்னா பணமும் வாய் திறக்குமா? நான் ஜோக்கு சொல்லல, சத்தியம் சொல்றேன். ஒரு ஸ்தோத்திரத்தின் விலை 7 காளையோட விலை. ஸ்தோத்திரம் சொல்லுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறார். அவன் வீட்டில் விளக்கு அணையாது, அவன் வீட்டில் பட்டினி வராது. துதிக்கிறவன் வீட்டில் அற்புதம் நடக்கும். துதிதான் எரிகோவை தகர்க்கும். துதி எடுத்தால் சாத்தான் ஓடும், முறுமுறுத்தால் திரும்பி வரும். துதிக்கிற மக்களே, துதிக்கிற சபையே, உன்னை எவனும் ஒன்னும் தீட்டுப்படுத்த முடியாது, எவனும் உன்னை அழைக்க முடியாது. நீ துதிக்கிறதான் தாவீது சொல்ற, எக்காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமீன் சொல்லுவோமா? அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நம்பலாமா? சந்தோஷமா நம்பலாமா? விசுவாசிக்கலாமா? இந்த அற்புதம் நடக்குமா? மக்களை 2 பேதுரு என்ன சொல்றது பாருடா. 2 பேதுருவின் புஸ்தகம் வேகமா எடுங்க. 2 பேதுரு, ஆமீன், 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 பேதுரு 3:7. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள், நல்ல கவனிக்கணும், தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்குது. நல்ல படிங்க மறுபடியும். இப்பொழுது இருக்கிற வானங்கள், நீங்க இப்ப மேலே பார்க்கிற வானம் பூமியும், இப்போ நீங்க உட்கார்ந்து இருக்கிற பூமி அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக, வானமும் பூமியும் அவருடைய வார்த்தையினால் அக்கினிக்கு இரையாகும். அடுத்தது இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள். இவ்வளவு சத்தியத்தை கேட்டும் தேவபக்தி இல்லாம இருக்கிற பிள்ளைகளை கவனிக்கணும். பேருக்கும் கடமைக்கும் கிறிஸ்துவை நம்புகிற பிள்ளைகள் கவனிக்கணும். ஆமீன், ஆமீன். அங்க என்ன சொல்லுகிறார்கள்? தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாய தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் இந்த வானமும் பூமியும் காக்கப்படும். ஆமீன் சொல்லுவோமா? நாளைக்கு வானம் இருக்காது, பூமி இருக்காது. ஹல்லேலூயா. இன்னைக்கு கேரளா பாருங்களேன், மொத்தமா அழிஞ்சிட்டு இருக்குது.
எங்க பார்த்தாலும் ரெண்டெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. மக்களுக்கு சமாதானம் இல்ல, மக்களுக்கு நிம்மதி இல்ல. கேரளாவிலே பணம் கொளுத்து போனது. பெந்தகோஸ்து சபைகளில் அடி நடக்குது, பெந்தகோஸ்து சபைகளில் பிரச்சனை நடக்குது. பெந்தகோஸ்துகாரை பார்த்தா பெந்தகோஸ்து மாதிரி தெரியல, எல்லாம் பாவத்திலும் சாபத்திலும் விழுந்து போகுது. தேவன் கேரளாவை அழிக்கிறார். யாருக்குமே சமாதானம் இல்லை. குமரி மக்களை நீங்க தப்பிக்கல நினைக்காத, ஏதோ ஒரு கிருபை உங்களை பாதுகாக்குது. ஹல்லேலூயா. ஒரு கிருபை உங்களை பாதுகாக்குது. ஆனபடி ஜாக்கிரதையா இருக்கணும், பயபக்தியா இருக்கணும். மக்களை, யாத்ராகம புஸ்தகம் என்ன சொல்றது பாருடா. யாத்ராகமம் 15:7. ஹலோ ஹலோ மேடம் மேடம் யாத்ராகமம் 15:7. சீக்கிரம் எழும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர், உம்முடைய கோபாக்கினியை அனுப்பினீர், அது அவர்களை தளாவடியை போல் பட்சித்தது. எவ்வளவு தெளிவாக ஆமீன். யாத்ராகமம் 15:7 சொல்றது பாருங்களேன். உமக்கு விரோதமாக எழும்பினவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினி, உம்முடைய கோபாக்கினியை அனுப்பினி, அது அவர்களை தாளடியை போல பட்சித்தது. கர்த்தருடைய கோபாக்கினியில நீங்களும் நானும் தப்பிக்க முடியாது. ஒரு சாதாரண வைக்கோ துரும்பு போல நீங்களும் நான் எரிந்து சாம்பலாய் போயிடும். ஆனால் கர்த்தருக்குள்ள சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த சத்தியத்தை கைப்பற்றி உண்மையாக வாழுகிறது உண்டானால் இந்த மண் மறைந்து போயிடும், நாம் மறுரூபமாகிவிடும், நம்ம பரலோகம் போகலாம். அப்ப இந்த கூட்டம், எனக்கு குழந்தை கிடைக்கல, கல்யாணம் நடக்கல, என் பொண்டாட்டி வரல, என் ஜுரம் மாறல, என் மூக்குச்சளி மாறல, எது மாறாம இருந்தாலும் பரவாயில்லை, பரலோகத்தில் போவதுக்கு எனக்கு வழிவகுத்து கிடைத்தது. இந்த மாம்சம் தோலிவுகள் அழுகி புழுபுழுத்து போனாலும் அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணால நேச மணவாளனை பார்ப்பேன். அவருக்காக நான் வாழ்வேன், அவருக்காக ஓடுவேன், அவருக்காக உழைப்பேன், அவருக்காக பாடுபடுவேன். இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமா தேவை. மக்களை, சீக்கிரமா வாடா. யோவேலின் புஸ்தகத்தை திருப்புங்க, வேகமா படிக்கணும். யோவேலின் புஸ்தகம் அதே 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை படிங்க. விருப்பப்படாத ஜாதியே சியோனிலே எக்காளம் ஊதுங்கள். மக்களை, படி கரெக்டா. யோவேல் படி மக்களை. யோவேல் 2ஆம் அதிகாரம் 1 வசனம். சியோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். என்ன சத்தம்? எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். இது பரிசுத்த பலிபீடம், இது தேவன் வந்து நிற்கிற இடம். வானம் மேலே திறந்திருக்குது. ஆமீன். இந்த சபைக்கு வந்து நான் 3ஆம் நாள் பிரசங்கம் பண்றேன், பெருமைக்கு சொல்றது இல்ல, இங்க தேவ பிரசன்னம் இருக்குது. ஆமீன். இப்ப கடந்த வாரம் ஒரு சபைக்கு நான் போனேன், வள்ளியூர் பக்கத்துல. என்னால மெசேஜ் கொடுக்க முடியல. கடைசி எல்லாரும் எழுப்பி நிறுத்தி கதறி ஜெபம் பண்ணி தேவ பிரசன்னத்தை இறக்கின பிற்பாடுதான் அங்க 2 கோஷ்டியா சபை பிரிஞ்சிருக்குது. ஒரு கோஷ்டி பாஸ்டர் பக்கம், ஒரு கோஷ்டி இன்னொரு பக்கமா பிரிந்து சபை 2ஆம பிளர்க்கப்பட்டு அதை சீர்படுத்துறதுக்கு என்ன அனுப்பி இருக்கிற. பிரசங்கம் பண்ண முடியல. ஆனா இங்க வந்து நின்றால் ஆட்டோமேட்டிக்கா வார்த்தை கிடைக்குது. உண்மையிலே இங்க தேவ பிரசன்னம் இருக்குது. இப்ப அந்த வசனத்தை படி மக்களை. சியோனிலே எக்காளம் ஊதுங்கள். நான் இப்ப பேசுறது எக்காளம் தான். சியோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். எச்சரிப்பின் சத்தம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இயேசு சீக்கிரம் வருகிறார். சபையே விழித்து எழும்பு, ஆயத்தமாவு. இதெல்லாம் எச்சரிப்பின் சத்தம் தான், எச்சரிப்பின் சத்தம் தான். எச்சரிப்பிடுங்கள். அடுத்தது, தேசத்தின் குடிகள் எல்லாம் இந்த குடிகள் எல்லாம் தத்தளிக்கப்படுவார்கள். ஆமீன். யாரும் தப்புவிக்க முடியாது, யாரும் காப்பாற்ற முடியாது. ஒரு மனிதனும் அப்படின்னு நோவா காலத்தில் யாரும் தப்பிக்கலாமே? நோவா பேழைக்கு போய் எவ்வளவு பேர் தட்ட, கார்பெண்டர் போயிருப்பான், ஆச்சாரி போயிருப்பான், அந்த ஆணி கொடுத்தவன், மரம் கொடுத்தவன், மரம் அறுத்தவன், பெயிண்ட் கொடுத்தவன், கீழ் கொடுத்தவன் எல்லாம் போய் கேட்டிருப்பான். ஐயா, நான் தானே மரம் தந்தேன், நான் தானே ஸ்க்ரூ கொடுத்த, நான் தானே ஆணி கொடுத்த, நான் தானே கீழ் பூசினேன், என்ன கொஞ்சம். நோ நோ. ஹல்லேலூயா. 8 பேர் மட்டும்தான் நோவாவோட பேழைக்குள்ள பிரவேசித்தது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு எடுக்கிற தீர்மானம், நானும் என் வீட்டார் மூவென்றால் கர்த்தரையே சேவிப்போம்.
குடும்பத்திலே போய் புருஷன் மனைவி பிள்ளைகள் ஒண்ணா உட்கார்ந்து கலந்து பேசுங்க. பரலோகம் போதுக்கு நம்ம ஆயத்தமா? நம்ம குடும்பத்தில் ஒரு சின்ன குழந்தையும் கூட நரகத்துக்கு போக கூடாது. நம்ம குடும்பத்தோடு கர்த்தர் ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகணும். நம்ம குடும்பம் எல்லாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகணும். நம்ம குடும்பம் எல்லாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகணும். அதுக்கு என் குடும்பத்தை பக்குவப்படுத்துங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்க சபையை தகுதிப்படுத்துங்க. ஆயத்தமாகணும், பரிசுத்தம் அடையணும். வேகமா வா மக்களே. அதே 2ஆம் அதிகாரம் 31 32 வசனத்தை படிங்க. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும். என்ன நாள் வரப்போகுது? கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும், இந்த காணப்படுகிற சூரியன் இருளாகவும், சந்திரன் இரத்தமாகவும் மாறும். சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ? நல்ல கவனிக்கிறீங்களா? அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படும். வலதுகரை இருக்குதா? என்ன பாக்குறீங்களா? அந்த பாட்டியம்மாவை பார்க்காதுங்க, என்ன பாருங்களேன். உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லலாமா மக்களே? அதே வசனத்தை மறுபடியும் படியடா. படிச்ச வசனம், கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும், சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப நீங்க என்ன செய்யணும்? யாரை தொழுது கொள்ளணும்? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும். சத்திய வேதம் என்ன சொல்றேனோ அது நீங்க நம்பணும், அது நீங்கள் விசுவாசிக்கணும் மக்களே. அதுண்ட 32ஆம் வசனத்தை ஒரு வாட்டி படிடா. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் ரட்சிக்கப்படுவான். யார் ரட்சிக்கப்படுவாங்க? நான் தான் பாஸ்டருக்கு வீடு கட்டி கொடுத்தேன், நான் தான் கார் வாங்கி கொடுத்தேன், நான் தான் இந்த மேட்டெல்லாம் வாங்கி கொடுத்தேன். பரலோகம் போக முடியாது. நான் தான் தினமும் சோறு போடுறேன், பரலோகம் போக முடியாது. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். நம்ம விஷயத்திலே உண்மையா இருக்கணும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். உத்தமனை கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 2 வசனத்தோடு முடிக்க போறேன். செப்பன்னியா 1ஆம் அதிகாரத்தை திருப்புங்க, நேரத்தோடு நான் முடிக்கணும். செப்பன்னியா 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. 14 18 வசனம் வேகமா படிங்க. செப்பன்னியா 1ஆம் அதிகாரம். கர்த்தருடைய பெரிய நாள். என்ன நாள் வரப்போகுது? கர்த்தருடைய பெரிய நாள். கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. சமீபித்திருக்கிறது. சபையெல்லாம் கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. அப்பாவுடைய நாள் கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவார். கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவார்கள். அந்த நாள் உக்கிரத்தின் நாள், இருட்டும் இடுக்கவும் நாள், அழிவும் பாழ்கடிப்புமான நாள், இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள், அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பிடுகிறதுமான நாள். மனுஷன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடர்களைப் போல நடக்கும்படி நான் அவர்கள் வருத்தப்படுத்துவேன். அவர்கள் ரத்தம், மக்கள் எல்லாரும் கவனிக்கணும், அவர்கள் ரத்தம் புழுதியை போல் சொரியப்படும். அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடக்கும். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவருடைய வெள்ளியும் அவருடைய பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியால் தேசமெல்லாம் அழியும். தேசத்தின் குடிகள் எல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவான். இன்னைக்கு ரட்சிக்கப்பட சொன்னா இங்க வந்த நகை போட்டு ஞானசானம் கொடுக்க மாட்டாரா? தாலி எடுத்து கல்யாணத்துக்கு கொடுக்க மாட்டாரா? பூ வைக்க விட மாட்டாரா? அப்புறம் எப்படி பெந்த கோஸ்டில் வர முடியும்? கடைசி வசனம் மட்டும் படிக்கிற, கர்த்தருடைய உக்கிரத்தின்
நாளில் அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. நம்ம ரோட்ல என்ன போடுறாங்க? நம்ம ரோட்ல என்ன போடுறாங்க? ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்களே. நம்ம ரோட்ல என்ன போடுறாங்க? அதுக்கு சாதாரண பேர் சொல்லு, தாறு போடுறான். அப்படிதானே? இப்பதான் இங்கிலீஷ் வந்தது, நம்ம தமிழ்ல பேசுவோம். என்ன போடுறாங்க? தார் ஊத்துறாங்க. மேல ரோட்ல என்ன ஊத்துறாங்க? மேல காங்கிரீட்டா. மேல ரோடு என்ன போடுறாங்க? பொன்னு. பெண் அல்ல, பொன்னு. வீட்டு மேலையா? நல்ல மாமா பக்கத்துல உட்கார்ந்து சமாளிக்கிற பாரு. ஹல்லேலூயா. நீங்க சிரிக்க சொல்லல, சிந்திக்க சொல்றேன். நம்ம பரலோகம் போனா நம்ம நடக்கிற ரோடு தங்கம். நம்ம ஆட்கள் அங்கேயும் படுத்து கடந்து சுரண்டுவாங்க. கால் சவரன் கிடைக்குதா? ஒரு மூக்குத்தி அகல போட கிடைக்குமா? அப்படிப்பட்ட ஆட்கள் உண்டு. அங்கே அது செய்ய மாட்டாங்க. அது நமக்கு அருவருப்பா தான் தெரியும். ஆமீன் சொல்லுவோமா? அது காலால மிதிக்கிற அருவருப்பாக தான் தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பைபிள்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆபரணம் என்பது மலமா? மலம் எடுத்து மூக்கில் வைப்பீங்களா? சொல்லுங்கடியம்மா. மாஸ்டர் பேச மாட்டாரா? நீங்க இப்படி அவளுக்கு இவரு கை காமிக்கிறா. பேசாதே பேசாதே மகனே. இப்படி விரல் வச்சு கை காமிக்கிறான். நான் கேட்கிறேன், மலம் எடுத்து கழுத்துல போடுவீங்களா? காதுல போடுவீங்களா? மூக்கில போடுவீங்களா? ஒரு குருடன் நடந்து போகும்போது அதை மிதிச்சிட்டோம், கண்ணு தெரியல. அவன் டக்குன்னு அப்படியே எடுத்து கையில் எடுத்தா கையில் வந்துச்சு. அது என்னன்னு பார்க்க வச்சா மூக்கிலும் வந்துச்சு. அவனுக்கு என்ன தெரியாது? கண்ணு தெரியாது. அப்படியானா பைபிள் உள்ளது நான் பேசுறேன், நான் வெளியே நல்லா பேச மாட்டேன். இந்த பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, இந்த ஆபரணங்கள் எல்லாம் மலத்துக்கு சமந்தான். அது வேண்டாம் என்று வெறுத்து தள்ளும். எப்போ? இந்த நாள் வரும்பொழுது. இந்த நாள் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. நான் 100 சவரன் வைத்திருக்கிறேன், நான் 2 கிலோ வச்சிருக்கிறேன், தப்புவிக்க முடியாது. அடுத்தது அவருடைய எரிச்சலின் அக்கினியினாலே தேசமெல்லாம் அழியும். ஆமீன். காண்கிற தேசமெல்லாம் அவருடைய எரிச்சலின் அக்கினியினாலே அழியும். தேசத்தின் குடிகள் எல்லாம் சடுதியாய் நிர்மூலமாகும். ஹல்லேலூயா. இது ஒன்றும் நம்ம கூட வராது, ஒன்று நம்முடைய கை கொடுக்காது. மேல் வசனம் நாங்கள் படித்தோம் பார்த்தீங்களா? நீங்க வீட்டில் போய் படிங்க, நமக்கு நேரம் இல்லை. அதெல்லாம் நீங்க படிச்சு பார்க்கும்போது கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். இயேசப்பா சீக்கிரம் வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேகமா வாங்க. மல்கியா 4:2 முடிக்க போறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கணும் சீக்கிரமா. மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற. முதல் வசனம் படி மக்களே. இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன். அங்க வெளி போறவங்களே வரவங்களை நீங்க கவனிக்காதீங்க, என்ன கவனிங்க ப்ளீஸ். கடைசியா முடிக்க போற முக்கியமான வார்த்தை 2ஆம் வசனம் மறுபடியும் படிங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு நீங்க மனுஷனுக்கு பயப்படக்கூடாது, சங்கடனைக்கு பயப்படக்கூடாது, சமுதாயத்துக்கு பயப்படக்கூடாது, இந்த உலகத்துக்கு பயப்படக்கூடாது. யாருக்கு பயப்படணும்? என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். எப்படி வளருவீர்கள்? கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். கேரளாவில் இருக்கும் எங்களுக்கு நிறைய மாடு. ஒரு நாளைக்கு 12 லிட்டர் பால் கறக்கிற மாடு இந்த கண்ணுங்குட்டி செத்து போச்சு. கண்ணுங்குட்டி இல்லாத பால் கறக்க முடியாது. உடனே எங்க அப்பா பால் கறவனை கூப்பிட்டு அந்த கண்ணுங்குட்டியை கொண்டு தோலை உரிச்சிடுறான்னு சொன்னேன். அவன் தோலை உரிச்சு எடுத்து அதுக்குள்ளே வைக்கோல் வைத்து 4 காலும் வைத்து அப்படியே தையல் போட்டு அதை எடுத்து தொழுவத்தினோட மேலே வச்சிட்டோம். மாம்சம் எல்லாம் பள்ள தோண்டி புதைச்சிட்டோம். கறவை நேரம் வந்த பொழுது கறவல்காரன் வந்து
அந்த தொழுத்து மேல அந்த ஆட்டினுடைய அந்த தோலை எடுத்து அந்த மாடோட மடியில கொண்டு தட்டுவாங்க. மடியில் உடனே பால் சுரந்து பால் கொடுக்கும். அந்த மாடு அதை நக்குவாங்க குட்டி நினைச்சிட்டு. அதுக்குள்ள என்ன இல்லை, என்ன இல்லை, நீங்க அப்படி அல்ல. உங்களுக்குள்ள வைக்கோல் இல்லை, உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குது, வல்லமை இருக்குது. ஒருத்தன் எடுத்து கொண்டு ஆக்ஷன் காமிக்க தேவையில்லை. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? நடக்குமா? சொல்லுங்க. நடக்குமா? நம்பலாமா? ஆமென். இப்போ ஒரே ஒரு காரியத்தை கேட்டு நான் முடிக்க போறேன். சைக்கிள் எத்தனை பேருக்கு தெரியும்? சைக்கிள் 3 பேருக்கு தெரியும். தெரியாதவங்க எல்லாம் எங்கூட வாங்க, நான் சாயங்காலம் மீட்டிங் முடிச்சிட்டு உங்களுக்கு சைக்கிள் காமிக்கிறேன். சைக்கிள் டியூப் பஞ்சர் ஆனா என்ன பண்ணுவீங்க? RCC கொண்டு போவீங்களா? அப்பல்லோவில் கொண்டு போவீங்களா? எங்க கொண்டு போவீங்க? என்னங்க? எந்த பஞ்சரு? சைக்கிள் பஞ்சர் கடைக்கு கொண்டு போகும். சைக்கிள் பஞ்சர் கடைக்கு கொண்டு போன உடனே பஞ்சர் கடைக்காரன் என்ன செய்வாங்க? அனுபவப்பட்டவங்க சொல்லுங்க. டியூபை கலட்டி எடுத்து அதுல என்ன பண்ணுவாங்க? காத்தடிப்பாங்க. காத்தடிச்ச பிற்பாடு சத்தமா சொல்லுவாங்களே, தளிப்பாங்களா முழுக்க ஸ்நானம் கொடுப்பாங்களா? முக்கி செக்க பண்ணு. எதுக்கு முக்கிற? ஓட்ட கண்டுபிடிக்கிறதுக்காக. மனசிலாகுதுண்டோ? அது கொஞ்சம் தண்ணி தளிச்சு விட்டா நம்ம டியூப் சரியாகுமா? மறுபடியும் உங்ககிட்ட தான் வரேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற வழி இல்லை. நாளைக்கு இங்க உட்கார மாட்டாங்க, நாளைக்கு மீட்டிங் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சைக்கிள் டியூப் நாங்க இந்த சமுதாயம், நாங்க அந்த சமுதாயம் என்று சொல்லி எங்களுக்கு முக்கிறது பிடிக்காத, தளிச்சா போது சொன்னா சைக்கிள் டியூப் சரியாகுமா? சரியாகாது. நீ எந்த கோர்ஸுகாரன் ஆனாலும், எந்த சபையில் இருந்தாலும், எந்த உலகத்தில் இருந்தாலும் பஞ்சர் ஒட்ட வேண்டுமானா முழுக்க ஸ்நானம் கொடுத்தது ஆகணும். முழுக்க ஸ்நானம் கொடுக்கும் குஸ்னு ஒரு சவுண்டு வரும். அங்க ஒரு குச்சி போட்டு சொருகுவாங்க. அப்புறம் எல்லாத்தையும் பார்த்த பிற்பாடு அந்த குச்சி எடுத்து அப்படி இப்படி தேய்ப்பான். மனம் திரும்புறியா, மனம் திரும்புறியா, மனம் திரும்புறியா, ரட்சிக்கப்படுறியா, ஸ்நானப்படுறேன்னு சொல்லி தேய்ச்சிட்டு அங்கே ஒரு பொருளை அப்படி வச்சு ஒட்டுவாங்க. அப்புறம் நெருப்பில் வைப்பாங்க. அப்புறம் காத்தடிப்பாங்க. சைக்கிள் போகுது. இதுதான் ரட்சிப்பு. ஆமீன். மேட்ரு புரியல? புரியாது, புரியாது. என்னடா சைக்கிளுக்கு முழுக்க ஸ்நானமா? எங்க அம்மா கோழிக்கு முழுக்க ஸ்நானம் கொடுக்கற நான் பார்த்திருக்கிறேன். எங்க வீட்டு நிறைய கோழி, அது முட்டை போட்டு அங்க போய் உட்கார்ந்துட்டா 10 நாள் 20 நாள் 30 நாள் முட்டை போட மாட்டான். எங்க அம்மா பார்ப்பாங்க, அதை உடனே ஓடி எடுத்து வந்து பெரிய குட்டகத்திலே தண்ணீரை நிரப்பி பிதா குமாரன் பரிசுத்த முக்கி ஞானசானம் கொடுப்பான். தலைவரைக்கும் முக்கும். அப்புறம் விட்டா அடுத்த வாரம் முட்டை ரெடி. இன்னைக்கு முட்டை போடணுமா, இன்னைக்கு முழுகி ஸ்நானப்படணும். பஞ்சர் ஒட்டி ஓட்ட கண்டுபிடிக்கணுமா, இன்னைக்கு என்ன பண்ணணும்? பாஸ்ட் ஒரு மாதிரி வாயில இப்படி எல்லாம் உண்டா? கோழிக்கு ஞானஸ்நானமா? இவர் அதுக்கு மேல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சைக்கிளுக்கு ஞானஸ்நானமா? இதெல்லாம் நமக்கு வேணும். சும்மா இது மட்டும் சொல்லிட்டு போனா மக்களுக்கு புரியாது. நீங்க வசனம் எல்லாம் மறந்துடுவீங்க. சைக்கிள் டியூபு கதையும் கோழியோட ஞானஸ்நானம் மறக்க மாட்டீங்க. ஆமீன். நான் சொல்றது கவனிக்கணும். இதெல்லாம் ஜோக் அல்ல, நிஜம்தான். ஆமீன் சொல்லுவோமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவன் புதிய சிருஷ்டி. பழையதெல்லாம் ஒளிந்து போனது. நிறமானவர் வரும்பொழுது குறைவானதெல்லாம் ஒளிந்து போவது. மங்கி எரிய அணைக்காத்த தெய்வம் உங்க விளக்கை பிரகாசிப்பிக்க வைக்க வருகிறார். நீங்கள் இருளில் கிடக்கிற மக்களுக்கு தீபமாய் மாறணும், வெளிச்சமாய் மாறணும். நீங்கள் இருளில் கிடக்கிற மக்களுக்கு சாரமுள்ள உப்பாய் மாறணும். நீங்கள் இருளில் கிடக்கிற மக்களுக்கு வாசனை உள்ள தைலமாய் மாறணும். இந்த சபை உலகம் அறிகிற சபையாய் மாறணும். இங்கு ஒரு ஆவிக்குரிய சபை இருக்கிறது என்பதை உலகம் அறியணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை செய்வாரா? அப்படியானால் இந்த கேட்கப்பட்ட வசனத்தின்படி நான் ஃபர்ஸ்ட்லே சொன்னேன், பரலோகம் போவதுக்கு ஒரு வழி. அது யாரு? இயேசு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். இயேசு ஸ்நானம் பெற்றாரா? இயேசுவுக்கு ஸ்நானம் தேவையா? இல்லை. ஆமீன். ஏன் இயேசு ஸ்நானம் பெற்றா 30ஆம் வயசுல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு மாதிரியை காட்டிட்டு போனார். என்னை பின்பற்றுங்கள். இயேசு ஸ்நானப்பட்டு எழும்பினோடனே வானம் திறக்கப்பட்டு சொல்லுகிறார், இவன் என்னோட நேசகுமாரன், இவனை நான் பிரியமாயிருப்பேன். பரிசுத்த ஆவி இறங்கி வருகிறது, சாட்சி கொடுக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு பிற்பாடு போய் 40 நாள் ஃபாஸ்டிங் முடித்து வந்துதான் ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்தது இயேசு ஊழியம் செய்யல, ஒவ்வொன்றும் விவஸ்தை பிரகாரம் செய்திருக்கிறாங்க. பகல் முழுவதும் ஊழியம் செய்யும், ரா முழுவதும் இயேசு ஜெபிப்பாங்க. ஜெபித்து ஜெபித்து உலகத்தில் இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை விதைத்திட்டு போனவர் நான் பிரசங்கிக்கிற இயேசு. எனக்கு முன்மாதிரி காட்டினவர் இயேசு, எனக்கு வழிவகுத்து கொடுக்க வந்தவர் இயேசு, எனக்கு மாதிரி காட்ட வந்தவர் இயேசு, எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போனவர் இயேசு, மறுபடியும் வரப்போறவர் இயேசு, என்னை அழைத்து கொண்டு போகிறவர் இயேசு. அவர் தான் என்னோட நேச மணவாளன். அவருடைய மார்பிலை சாய்ந்து அந்த மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை அனுபவிக்கிற காலங்கள் நெருங்கி விட்டது. ஆனபடி ரட்சிக்கப்பட்ட நீங்கள் பரிசுத்தம் அடையணும். பரிசுத்தமானவன் இன்னும் பரிசுத்தமாகணும். நீங்க உங்களை ஆராய்ந்து பார்க்கணும். வேதனை உண்டாக்குற வழிகள் உண்டோ என்பதை நீங்க பார்க்கணும். கடமைக்கும் பேருக்கு மாத்திரம் சபைக்கு வருது அல்ல, அனுதினமும் வேதம் படிக்கணும், அனுதினமும் செபிக்கணும், கர்த்தருக்காய் தாராளமாக கொடுக்கணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், தேவனுக்காக ஓடணும், தேவனுக்காக உழைக்கணும். இதுதான் சத்தியம். அதே நேரத்தில் இன்னைக்கு இந்த சத்தியம் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் நீங்க 13 வயசுக்கு மேற்பட்டவர்கள், 13 வயசுக்கு மேற்பட்டு என்ன வயசானாலும் பரவாயில்லை, 100 வயதும் கூட ஆய்கொள்ளட்டுமே, 13 மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் இந்த கட்டளைக்கு நான் கீழ்ப்படியில்லை, இதுவரைக்கும் இந்த சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படியில்லை, என் இதயத்தில் இயேசுவுக்கு நான் இடம் கொடுக்கல, இன்னைக்கு இயேசுவின் இதயத்தில் வாழணும், வந்து வாசம் பண்ணணும், என் இதயத்தை கர்த்தருக்காக திறக்கிறேன் சொல்ற நீங்கள் ஜெபத்தோடு இருங்க. ஆமீன். இயேசு சொல்லுகிறார், இதோ நான் வாசல் படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதகை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன், நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனோடு தங்கி இருப்பேன். ஒரு கைப்பத்தி அளவுதான் நம்முடைய ஹிருதயம். தாவீது சொல்ற, வானம் அவருடைய சிங்காசனம், பூமியோட பாதபடி, வானத்துக்கும் பூமிக்கு வெட்டாத்த ஒரு ராஜாதி ராஜா உங்க இதயத்தில் வாசம் பண்ண வருகிறார். சபை என்பது இந்த கட்டிடம் அல்ல, நீங்க தான் என்னோட பரிசுத்த ஆலயம். என் பரிசுத்த ஆலயத்தை பரிசுத்த குலத்தில் ஆக்கிறவனுக்கு ஐயோ. உங்க சரீரத்தை தீட்டுப்படுத்தாது, பரிசுத்தப்படுத்து, வருகைக்கு விழிப்பா ஆயத்தமாயிரி, இயேசு வரப்போகிறார்.